Hi guys, நான் வந்துடுமா welcome to Rapidia. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா class 9 CBSE history chapter 3 அதாவது Nazism and the rise of Hitler தான் பார்க்க போறோம். So வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். Nazism and rise of Hitler. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1945 ஸ்ப்ரிங்ல வந்து ஒரு லிட்டில் 11-year-old ஜெர்மன் பாய் இருக்காரு. ஸோ இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெட்டில் வந்து படுத்துக்கிட்டே கேட்டுட்டு இருக்காரு. அது யார் வந்து பேசுறது கேட்டுறாருன்னா இவரோட பேரண்ட்ஸ். அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான டோனில் பேசிட்டு இருக்காங்க. இவரோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமினன்ட் ஃபிசிஷியன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபோட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. இது வந்து நம்ம குடும்பத்தோட செத்து இல்லாமல் இல்லை நான் மட்டும் தனியாக சூசைட் கமிட் பண்ணிடுவா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா now the allies will do to us what we did to the crippled and Jews. ஸோ நம்ம ஜியூஸ்க்கும் கிரிப்பிள்டுக்கும் என்ன செஞ்சோமோ அந்த ஆலிஸ் வந்து நமக்கு திருப்பி அதை செய்வாங்கன்னு சொன்னதுதான் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹெல்மெட்டை வந்து வுட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா காட்டுக்கு கூட்டு போறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. பழைய சில்ட்ரன்ஸ் சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங் பண்றாங்க. ஆனால் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட அப்பா வந்து அவரே வந்து சுட்டுக்கிட்டு அவரோட ஆஃபீஸில் செத்துறாரு. Helmut remembered that he saw his father's bloody uniform being burnt in the family fireplace. ஸோ ஃபேமிலி ஃபயர்பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அந்த அந்த ரத்த படித்து அந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணுறது அந்த எரிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்துருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ட்ராமடைஸ்டாக இருந்திருக்காருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்லேயே வந்து அடுத்த 9 வருஷத்துக்கு நான் சாப்பிடவே மாட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரிஃப்யூஸ் பண்ண வைக்கிறாரு. ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துருவாங்க ஒரு பயத்தில். ஏன்னா அவங்களோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தார்ல நம்ம குடும்பத்தோட செத்துடலாமா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடுத்த 9 வருஷத்துக்கு நான் இங்கே வீட்டிலே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ இப்போ ஹெல்மெட்டோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாசி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லரோட சப்போர்ட்டர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம் நாசியை பற்றியும் ஹிட்லர் பற்றியும். ஸோ ஹிட்லரோட டிட்டர்மினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஜெர்மனி இன்டு அ மைட்டி பவர் அண்ட் இஸ் ஆம்பிஷன் ஆஃப் கன்கரிங் ஆல் ஆஃப் யூரோப். ஸோ மொத்தம் யூரோப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுறதும் ஜெர்மனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைட்டி பவரை மாற்றுறதும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆம்பிஷனாக இருந்தது. யூ மே அவேர் தட் ஹி கில் ஜூஸ். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து கில் பண்ணார். பட் நாசிசம் வாஸ் நாட் 1 or 2 isolated act. It was a system. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமாக இருந்தது. ஸோ நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பற்றியும் பாலிடிக்ஸ் பற்றியும் அங்கே இருந்தது. Let us try and understand what Nazism was all about. Let us see why Helmut's father killed himself and what the basis of his fear was. ஸோ எதனால ஹெல்மெட்டோட அப்பா வந்து தன்னைத்தானே வந்து அதாவது கொண்டுட்டாரோ வந்து பார்த்தீங்கன்னா எதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் வந்ததுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ மே 1945 ஜெர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுது. அண்ட் anticipating what was coming, Hitler, his propaganda minister Goebbels and his entire family committed suicide collectively in his Berlin bunker in April at the end of the war. An international military tribunal at Nuremberg was set up to prosecute Nazi war criminals for crime against peace, for war crimes and crime against humanity. Germany's conduct during the war, especially those action which. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1945 ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா ஆலிஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்குதுன்னா நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஸோ 1945 வந்து பார்த்தீங்கன்னா ஆலிஸ் கிட்ட ஜெர்மனி சரண்டர் ஆயிடுது. ஸோ சரண்டர் ஆகிடுறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மினிஸ்டர் அவங்களோட என்டையர் ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லின் பங்கர் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது மண்ணுக்கு கீழே இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அசம்பாவிதம் நடக்கிறப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதுங்குற மாதிரி இடம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்லினில் இருக்கிற ஒரு பங்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா இவரும் இவரோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா தங்குறாங்க. ஸோ அந்த வாரோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் மிலிட்ரி ட்ரிபியூனல் அது வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல வந்து சென்ட் பண்ணுறாங்க. அதாவது நாசி வார் கிரிமினல்ஸ் இல்லைனா வந்து யாரெல்லாம் நாசியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி அதாவது நீங்கள் வந்து வார் கிரைம் செஞ்சுருக்கீங்க, கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டிக்கு எதிராக செஞ்சுருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ ஆலைஸ் இந்த ஆலைஸ்னு யாரும் பார்த்தீங்கன்னா Allied powers were initially led by UK and France. In 1941, they were joined by USSR and USA. They fought against the Axis powers, namely Germany, Italy, and Japan. ஸோ இந்த ஆலைட் பவரில் யார் இருந்தாங்கன்னா யூகேவும் ஃப்ரான்ஸும் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. ஆனால் அவங்கள யார் ஜாயின் பண்ணுறாங்கன்னு யூஎஸ்எஸ்ஆர் அதான் இப்போதைக்கு இருக்கிற ரஷ்யாவும் யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவங்கள யாருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாங்க ஆக்சிஸ் பவர்ஸ். அவங்கள யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹிட்லர் பெரிய முக்கியமான ஒரு அஃபிஷியல் மீட்டிங் அப்புறம் போகிறத பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து சென்டரில் இருக்காரு. ஸோ லெஃப்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜோபல்ஸ் இவரோட ஒரு மினிஸ்டர். Under the shadow of the Second World War, Germany had waged a genocidal war which resulted in the mass murder of selected group of innocent civilians of Europe.
The number of people killed alone: 6 million Jews, 200,000 Gypsies, 1 million Polish civilians, 70,000 Germans who were considered mentally and physically disabled. Besides, innumerable political opponents. Nazis devised an unprecedented means of killing people, that is by gassing them in various killing centers like Auschwitz. The Nuremberg tribunal sentenced only 11 leading Nazis to death. Many others were imprisoned for life. The retribution did come, yet the punishment of Nazis was far short for the brutality and extent of their crimes. The Allies did not want to be as harsh as defeated Germany as they had been after the First World War. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனசைடல் வார், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜெனசைட்னா கில்லிங் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் லீடிங் டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புள். அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு ஒரு டைப் ஆஃப் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு கொல்றதா வந்து பாத்தீங்கன்னா ஜெனசைடல் வார்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொண்டு இருக்காங்கன்னா, அதாவது இன்னசென்ட் சிவிலியன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் ஜூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ஜூஸும் 2 லட்சம் ஜிப்சிஸ், 1 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் போலீஸ் சிவிலியன்ஸ், அப்புறம் வந்து 70,000 ஜெர்மன்ஸ். அதான் ஏன் ஜெர்மன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறாங்க, இவங்கள கன்சிடர் மென்டலி அண்ட் பிசிக்கலி டிசேபிள். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் ஆப்பனன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ நாசிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கில்லிங் இருந்தது. அதாவது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கேஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சேம்பர்ஸ்குள்ள போட்டு அடைச்சி அந்த இடத்துல கேஸ் ரிலீஸ் பண்ணி அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டாங்க. ஸோ நிறைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க. ஸோ இந்த நாசிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 11 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டெத்துக்கு இது வரைக்கும் போயிருக்காங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனைங்கிற மாதிரி. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, அவங்களோட பனிஷ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க பண்ண தப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வர்ற அதாவது அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இருக்கும். Everyone came to feel that the rise of Nazi Germany could be the partly traced back to the German experience at the end of First World War. ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நாசி ஜெர்மனியா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்கும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எது ஸ்டார்டிங் பண்ணதுன்னா இந்த ஜெர்மனியோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஃபீல் பண்ணுச்சோ அதனால தான். ஸோ அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். பர்த் ஆஃப் Weimar ரிப்பப்ளிக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்குனால வந்து நாசி வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆச்சுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான எம்பையர். இது வந்து பார்த்தீங்கன்னா 20th சென்ச்சுரியோட ஏர்லி இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான எம்பையராக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணது யார் கூடனா ஆஸ்திரியன் எம்பையர் கூடயும் அதோட ஆலிஸ் கூட, அதாவது இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எதிராக, அதாவது இவங்களுக்குலாம் இந்த எதிராக இந்த பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா இவங்களுக்கு எதிராலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்ல வந்து சேர்ந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு விக்டரி கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு நாட்கள் எடுத்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்போட எல்லா ரிசோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருச்சு. ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கெயின் எடுக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸையும் பெல்ஜியமையும் ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் என்ட்ரியால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆகி 1917 வின் பண்றாங்க. ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்றாங்க, அதாவது சென்ட்ரல் பவர்ஸ் நவம்பர் 1918. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the defeat of Imperial Germany and abdication of the emperor gave an opportunity to parliamentary parties to reclaim German polity. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பீரியல் ஜெர்மனியோட டிஃபீட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுக்கிறாங்க. ஸோ அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்டரி பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பாலிட்டியில் வந்து வர்றதுக்கு ஒரு வழி எடுக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா வெய்மரில் மீட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் வந்து ஜெர்மனில கிரியேட் பண்றாங்க, அதாவது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மூலமா. Deputies were now elected to the German parliament or Reichstag. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா Reichstagன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதான் ஜெர்மன் பார்லிமெண்ட். On the basis of equal and universal vote cast by all adults including women. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா on the basis of equal and universal adult votes. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நடக்கிற மாதிரி யூனிவர்சல் அண்ட் பேசிஸ் ஈக்குவல் vote. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை உமனை இன்க்ளூட் பண்ணி நம்ம இந்தியாவில் நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா மாற்ற பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மக்கள்னால வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணப்படல. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட டிஃபீட்னால ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா the treaty of Versailles. You can see in the map the part of territory that lost after the treaty. ஸோ இந்த ட்ரீட்டினால என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து முன்னாடி இருந்த எல்லா இடத்துல இருந்தும் அவங்களோட
பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் டேக்கன் ஃப்ரம் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து வாங்கிடுறாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடில் இருந்தும், அதாவது எல்லா பார்டர்ஸ்ல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லேண்டை வாங்கியிருக்காங்க. ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஈஸியாக அட்டாக் பண்ண முடியுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து நம்ம ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். Versailles with the Allies was a harsh and humiliating peace. Germany lost its overseas colonies, a tenth of its population, 13% of its territory, 75% of its iron, 26% of its coal to France, Poland, Denmark, Lithuania. The Allied power demilitarized Germany to weaken its power. The war guilt cause held Germany was responsible for the war and damage that Allied countries suffered. Germany was forced to pay compensation amounting to 6 billion. The Allied armies also occupied the resource-rich Rhineland for much of 1920s. Many Germans held the new Weimar Republic responsible for not only the defeat in the war but disgrace at Versailles. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த Versailles ட்ரீட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ஒரு harsh and humiliating peace, அதாவது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டை வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது அதோட ஓவர்சீஸ் காலனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கையில இருந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கையில இருந்து அதோட ஓவர்சீஸ் காலனிஸ் வந்து போயிடுச்சு. அதோட 1/10 ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 13% ஆஃப் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ அதோட கிட்டத்தட்ட அது 13% வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டரிஸ் போனதுக்கப்புறம் 75% அதோட அயனோ, அதாவது 75% வந்து பார்த்தீங்கன்னா அதோட அயனுமே 26% ஆஃப் இட்ஸ் கோல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட போகுதுன்னா முக்கியமான இந்த நாடுகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ், போலாண்ட், டென்மார்க், லித்துனியா. ஸோ இந்த நாடுகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லாமே வந்து இந்த மொத்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ இந்த ஆலைட் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா டீமிலிட்டரைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா டீமிலிட்டரைஸ் பண்ணி அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பாருங்க வார்கில்ட். ஸோ இந்த வார்கில்ட்டை என்ன அடுத்தனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வார் நடக்குது, அந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது தோத்து போறாங்கன்னா ஜெயிச்ச நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இழப்பு ஏற்பட்டுருங்களா இருக்கும். கண்டிப்பாக அந்த இழப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக இந்த தோத்து போன நாடு வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து நிறைய கொடுக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெர்மனி தான் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆலைட் கண்ட்ரீஸ்க்கு நடந்த அந்த டேமேஜஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து காம்பன்சேஷனாக கிட்டத்தட்ட 6 பில்லியன் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 பில்லியன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்மியை கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீமிலிட்டரைஸ் பண்ணப்போ இவங்க கிட்ட என்ன ஒரு விஷயமே இருக்காது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணா இவங்களை அட்டாக் பண்ணலாம். அதாவது ஒரு நாட்டில் ஆர்மி இல்லாதப்ப என்ன பண்ணலாம்? த ஆலைட் ஆர்மிஸ் ஆல்சோ ஆக்குபைட் த ரிசோர்ஸ்ஃபுல் ரிச் ரைன்லேண்ட். ஸோ இந்த இடம் ரைன்லேண்டுங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அந்த இடத்த வந்து 1920s ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த நியூ வெய்மர் ரிப்பப்ளிக்ல வந்து பார்த்தீங்கன்னா பழைய இந்த வெர்சைல்ஸ்ல நடந்த இந்த ஒரு டிஸ்கிரேஸ், இந்த அசிங்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்றதுக்காக வந்து எல்லாரும் வந்து ரெஸ்பான்சிபிளா இருந்தாங்க. The effects of a war. ஸோ இந்த வார்னால பார்த்தீங்கன்னா நிறைய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது, போத் ஃபிசியாலஜிக்கலி அண்ட் ஃபைனான்ஷியலி. ஸோ ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்காலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு devastating impact in it. From a continent of creditors, Europe turned into one of the debtors. Unfortunately, infant Weimar Republic was being pay for the sins of old empire. The republic carried the burden of war guilt and national humiliation and was finally crippled by being forced to pay compensation. Those who supported the Weimar Republic, mainly socialists, Catholics and Democrats, became easy target of attack in the conservative national circles. They were mockingly called the November criminals. This mindset had major impact on the political development of the early 1930s, as we will soon see. ஸோ இந்த வாரால வந்து நிறைய எஃபெக்ட் இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கிரெடிட்டர்ஸாக இருந்தவங்க யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் டெப்டர்ஸாக வந்துட்டாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா கடனாளி ஆயிட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபேண்ட் வெய்மார் ரிப்பப்ளிக், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெய்மார் ரிப்பப்ளிக்கே ஃபார்ம் ஆயிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு எம்பையர் அது பண்ண பாவங்கள்னால இது வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்டன், அதாவது அந்த வார் கில்ட்டோட ஒரு சுமையை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நேஷனல் ஹியூமிலியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்ட இப்போ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபினான்ஷியலி கிரிப்பிள்ட் ஆயிடுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் எல்லாம் இந்த வெய்மார் ரிப்பப்ளிக்கை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தலிக்ஸ், ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்ஸ். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சோன் வந்து ஈஸி டார்கெட்டாக மாறுறாங்க. ஏன்னா கன்சர்வேட்டிவ் நேஷனல் சர்க்கிள்ஸ், ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டார்கெட்டாக எடுத்துடுறாங்க. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா
வெறுப்பேற்ற, அதாவது மாக்கிங்லினா வந்து கிண்டல் பண்ற மாதிரி எப்படி சொல்றாங்கன்னா நவம்பர் கிரிமினல்ஸ் சொல்றாங்க, அதாவது நவம்பர் கிரிமினல்ஸ். So this mindset had major impact on political development of the early 1930s. So இந்த mindset நால வந்து பாத்தீங்கன்னா early 1930sல நடந்த political development மேஜரான ஒரு இம்பாக்ட் இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் இன்க்ரிண்ட் இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் சொசைட்டியில். ஸோ இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன்ஸ்க்கு மேலே வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மென்லாம் வந்து அக்ரெசிவாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், மேஸ்குலினாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. ஸோ மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் லைஃப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்ஸ் லைஃப்னா என்ன அர்த்தம்னா இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து ட்ரெண்ட்ஸில் தான் வந்து அவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ ட்ரெண்ட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ்னால் ஒரு குழி மாதிரி. ஸோ அதாவது வாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் லைஃப் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு நல்ல ஒரு பயங்கர குளோரிஃபை பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுன்னா சோல்ஜர்ஸ் வந்து அவங்க ரொம்ப ஒரு மிசரபிளான லைஃப் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ட்ரென்ச்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது வந்து கார்ப்சஸ், அதாவது வந்து இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது செத்துனாங்கன்னா அவங்க அங்கேயே போட்டுருவாங்க, வெளியே தூக்கி போட்டு அவங்களுக்கு தனியான ஒரு மரியாதை கொடுக்க முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எலிகள்லாம் அந்த கார்ப்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். நிறைய பாய்சனஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எனிமி ஷெல்லிங், அதாவது பார்த்தீங்கன்னா எனிமி ஷெல்லிங்னா என்ன அர்த்தம்னா வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டு போடுறது வந்து எனிமிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அளவுக்கு இந்த ஷெல்லிங், அதாவது அந்த ஷெல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போறது தான் இந்த எனிமி ஷெல்லிங். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரேங்க்ஸ்ல வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த இடத்துல இந்த அக்ரெசிவ் வார் ப்ரோபகண்டாவெல்லாம் இந்த நேஷனல் ஹானராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேட்டிவ் டிக்டேட்டர்ஷிப்ல ஒரு ரொம்ப பாப்புலரான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இவங்க வந்து கன்சர்வேட்டிவ் டிக்டேட்டர்ஷிப் எடுக்கிறாங்கன்னா டெமோக்ரஸி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு யங் அண்ட் ஃப்ராகைல் ஐடியாவாக இருந்தது. அதாவது இது வந்து டெமோக்ரஸி வந்து ஈஸியாக உடச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மக்கள் எல்லாமே டிக்டேட்டர்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பினாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல்ரமா, வெல்கம் டு வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 3, அதாவது சிபிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி சாப்டர் 3 Nazism and the rise of Hitler explanation part 2 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். பொலிட்டிக்கல் ரேடிகலிசம் இன் எக்கனாமிக் கிரைசிஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைமார் ரிப்பப்ளிக் வந்து எப்போ வந்து கிரியேட் ஆச்சோ அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது, அதாவது இந்த ஸ்பார்டசிஸ்ட் லீக்னு என்ன சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரைசிங் மாதிரி. இது வந்து யாரை ஃபாலோ பண்ணாங்கன்னா போல்ஷ்விக் ரெவல்யூஷன், அதாவது ரஷ்யாவில் நடந்த போல்ஷ்விக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாலோ பண்றாங்க. Soviets of workers and sailors were established. ஸோ ஒர்க்கர்ஸ்க்காகவும் sailors-க்காகவும் சோவியட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சோவியட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ நிறைய சிட்டிஸ்ல இந்த பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா சோவியட் ஸ்டைல் கவர்னன்ஸ் வேணும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. They opposed to this such as socialist, democrats and catholics. ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் வந்து அப்போஸ் பண்றாங்கன்னா டெமோக்ரட்ஸ், சோசியலிஸ்ட், கேத்தலிக்ஸ் met in Weimar to give shape to the democratic republic. ஸோ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து வெய்மார்ல மீட் பண்றாங்க. ஸோ வெய்மார் ரிப்பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ரைசிங் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வார் வெட்டரன்ஸ் ஆர்கனைசேஷன். அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரீ கிராப்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கார்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ரைசிங்ல அடக்குறாங்க. ஆனா அந்த ஸ்பார்டசிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜெர்மனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஜெர்மனின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகான்சிபிள் எனிமீஸாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போத் ரெவல்யூஷனரிஸ் அண்ட் மிலிட்ரி நேஷனலிஸ்ட் ஃபார் ரேடிக்கல் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரிஸும் சரி மிலிட்ரி நேஷனலிஸ்டும் சரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடிக்கலான சொல்யூஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளீட், ரெடியூஸ், எம்டி அவுட், ரிப்பரேஷன், மேக்கப் ஃபார் அ ராங் டன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரேடிகலிசம் வாஸ் ஒன் ஹைட்டன்ட் பை த எக்கனாமிக் கிரைசிஸ் ஆஃப் 1923. ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து இந்த அளவுக்கு அந்த வெய்மார் ரிப்பப்ளிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பார்த்துக்குமா, ஏன் இந்த மாதிரி மக்கள்லாம் போராடுறாங்கன்னா 1923ல நடந்த எக்கனாமிக் கிரைசிஸ்னால தான். ஏன்னா ஜெர்மனி வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரியை கிட்டத்தட்ட நிறைய அளவுக்கு லோனை வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்ட வேண்டியதாக இருந்தது கோல்டில்.
ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரிசர்வ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளீட் அதாவது அழிஞ்சிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 1923ல ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண ரெஃப்யூஸ் பண்ணதுனால பிரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதோட லீடிங் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிடுது. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறதுக்கு ஜெர்மன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிவ் ரெசிஸ்டன்ஸும் பிரிண்டட் பேப்பர் கரன்சி. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரன்சியை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய பிரிண்டட் மணி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் இருந்ததுனால ஸோ ஜெர்மனோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம காசை பிரிண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது வந்து நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய கிடைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து விலையை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பாருங்க, with too much printed money in circulation the value of Greek mark fell. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் மார்க், அதாவது அந்த ஜெர்மன் மார்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த அந்த கரன்சியோட பேர். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து ருப்பீஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல மார்க் இருந்தது. ஸோ ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல்ல ஒரு $1 24,000 மார்க்ஸாக இருந்தது. அதுவே ஜூலைல பார்த்தீங்கன்னா 353,000 கிட்டத்தட்ட 24,000 இருந்தது. 3,50,000 ஆயிடுது. அடுத்து கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா 46,21,000 போயிடுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல baskets and cart being loaded at a bank in Berlin with paper currency for wage payment. 1923 German mark had so little value that vast amounts had to be used for even small payments. So அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அதோட வேல்யூ வந்து குறைஞ்சதுனால சின்ன சின்ன பேமெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுத்துட்டு போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுவே டிசம்பர்ல இந்த மார்க்கோட வேல்யூ எவ்வளோ இருந்ததுன்னா அதாவது $1 வந்து கிட்டத்தட்ட 9,88,60,000 இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000ல இருந்தது. எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ்ல பங்காளிச்சு. ஒரு ட்ரில்லியன் கிட்டத்தட்ட 1 lakh crore, அதாவது 1,00,000 கோடி. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜெர்மன் மார்க்ஸ் வந்து இந்த அளவுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து போய் என்ன ஆகும், அந்த மார்க்கோட வேல்யூவே கொலாப்ஸ் ஆயிடுது. Prices of goods sold. The image of German carrying catalogs of currency note to buy a loaf of bread was widely published, evoking worldwide sympathy. So கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் ஃபுல்லா, அதாவது ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஃபுல்லா வந்து காசு எடுத்துட்டு போய் வெறும் ஒரு பிரெட் லோஃப் வாங்கிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் சிம்பத்தியா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க. This crime came to be known as hyperinflation, a situation when prices rise phenomenally high. So இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனை. Eventually, the American intervened and bailed Germany out of the crisis by introducing the Davos Plan, which revoked the terms of reparation to ease the financial burden on Germans. So இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ ஹோம்லெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு நைட் ஷெல்டருக்காக எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூ பண்ணி நிற்கிறத நீங்க பார்க்கலாம். The years of depression. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1924ல 1928 வரைக்கும் கொஞ்சம் அளவுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நிலைக்கல. ஏன்னா ஜெர்மன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இண்டஸ்ட்ரியல் ரெக்கவரியாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். அது கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 monthsக்கு வந்து லோன் வாங்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 monthsக்குள்ள மறுபடியும் கட்டிடணும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேவையானதுக்கு சம்பாதிச்சிருவாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் லோன்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அதுவும் லார்ஜ்லி யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கிட்ட இருந்து. ஸோ ஆனால் முக்கியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, அதாவது இந்த வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஷேர் மார்க்கெட்ல இது வந்து கிராஷ் ஆகுங்கிற பயத்தினால என்ன பண்ணாங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ஷேர்ஸ் எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் நாள்லயே 13 million ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்துறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 yearsக்கு அதாவது 1929 to 1932 வரைக்கும் ஒரு நேஷனல் இன்கம் ஆஃப் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃபா மாறிடுது. அதாவது பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஹாஃபா மாறிடுது. ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூடுறாங்க, எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய அடியா இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அப்புறம் மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து அவங்களோட மணியை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் எக்கனாமியோட இந்த ரெசெஷன்னால வேர்ல்டு வைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஃபெக்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்ஏ தான் வந்து ஜெர்மனியை ஹெல்ப் பண்ணிச்சிருந்து. இப்போ யூஎஸ்ஏக்கு ஒரு பிரச்சனைனா என்ன ஆகும்? ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால ஜெர்மனியோட எக்கனாமி மறுபடியும் குறைஞ்சிடுது. ஸோ இது மாதிரி 1932ல் அதோட ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து 40% ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நடக்கலைன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வேலை இருக்குமா? இல்லை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஸ் கம்மியாக இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 6 மில்லியன் ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு வேலை போச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ கிட்டத்தட்ட நம்மள மாதிரி இந்தியாங்கிற நாடுங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஜெர்மனி அந்த மாதிரி வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு இருக்காததுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மில்லியன் 60 லட்சம் பேருக்கு வேலை போனதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஒரு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் ஒரு தாக்கம் ஏற்படுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜெர்மனியில் ரோட்ல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒர்க்கர்ஸ்லாம் எந்த வேலையை வேணா செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்டை வந்து மாட்டிக்கிறாங்க. அதாவது willing to do any work. அதை நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதே சின்ன சின்ன பசங்களை, அதாவது இந்த யூத் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு இருந்தாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரீட் கார்னர்ஸ்ல சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆர் டெஸ்பரேட்லி queued up for a local employment exchange. As doubt disappeared, the youth took to criminal activities and total despair become commonplace. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சின்ன சின்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. ஆனால் எல்லா ஜாபும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வேலை கொடுக்க தயாரா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா யூத் எல்லாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், வெளியில இருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றாங்கன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்குள்ள இறங்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பரிதமான நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ல கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. The economic crisis created deep anxieties and fear in people. The middle class, especially salaried employers and pensioners, saw their saving diminish when the currency lost its values. Small businessmen, the self-employed and retailers suffered. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஒரு டீப் ஆன்சைட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ள கிரியேட் பண்ணுது. அப்புறம் இந்த மிடில் கிளாஸ், அப்புறம் யார் இந்த மிடில் கிளாஸ்னு யார் சொல்றாங்கன்னா இந்த சேலரி வாங்குறவங்க, பென்ஷன், அதாவது இந்த நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்குறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த கரன்சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. சின்ன சின்ன பிஸ்னஸ் மேன், செல்ஃப் எம்ப்ளாய்டு, இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச் இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவோட மிகப்பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது கொலாப்ஸ் ஆனதுனால தான் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பா மாற ஆரம்பிக்குது. ஸோ நீங்க பார்க்கலாம் இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து எந்த மாதிரி கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கழுத்தை வந்து போட்டுக்கிட்டு அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி தூங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அளவு காசு கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்லாம் வந்து ரொம்ப உருவாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல இருக்கிற பீப்புள், இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர்ல வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலெட்டாரியனைசேஷன் சொல்றாங்க இந்த பயத்தை. அதாவது என்னன்னா ஒரு இம்பவரிஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸுக்கு போற அளவுக்கு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் கிளாஸுக்கோ இல்லைன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா போற ஒரு பயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரோலெட்டாரியனைசேஷன் சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட்டை வந்து வாட்டருக்கு மேலே, அதாவது ஹெட் அபவ் தேர் வாட்டர்னா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது. ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்கெனிங் பவரையும் வீக்கன் பண்ணுது. பிக் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைசிஸ்ல இருந்தது. லார்ஜ் மாஸ் ஆஃப் பெசன்ட்ரி வாஸ் அஃபெக்டட். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட்ரி, அதாவது விவசாயமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழிய ஆரம்பிச்சுது. அக்ரிகல்ச்சர் ப்ரைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகறதுனால உமனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சில்ட்ரனோட வயிறு, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்பயரை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ பொலிட்டிக்கலாகவும் இந்த வெய்மார் ரிப்பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபெக்ட்ஸ் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா என்னன்னா அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன். ஸோ எல்லா பார்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி பார்ட்டியால வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ண முடியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருந்தது. அதாவது எமர்ஜென்சி எப்போ தோணுதோ கிரியேட் பண்ண முடியும். சிவில் ரைட்ஸ் எப்போ வேணும் சஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணும் பார்த்தீங்கன்னா டிக்ரி மூலியமாக ரூல் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட் இருந்தது. கிட்டத்தட்ட 20 டிஃப்ரெண்ட் கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 239 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைசிஸ் வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. ஸோ பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்லிமெண்ட் சிஸ்டம் மேல கான்ஃபிடன்ஸ் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹிட்லர்ஸ் ரைஸ் டு பவர்.
ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான கான்செப்ட் உள்ளே வரும். ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பவருக்கு வந்தார். ஸோ இந்த எக்கனாமிக்கில் நடந்த கிரைசிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டி அண்ட் சொசைட்டி ஃபார்ம் த பேக்ரவுண்ட் டு ஹிட்லர்ஸ் ரைஸ் டு பவர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1889 வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கிறாரு ஆஸ்திரியாவில். ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட யூத்தை வந்து பாவர்ட்டியை தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணுறாரு. ஒரு மெசேஞ்சராக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரலாக மாறுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேவரிக்காக நிறைய மெடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. ஏன்னா வந்துன்னா இந்த மாதிரி வந்து மெசேஞ்சருங்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா ஒரு பேஸ்லேருந்து இன்னொரு பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டப்பட்டு பதுங்கி வந்து பார்த்தீங்கன்னா போய் அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு இடத்துக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி ஷெல்லிங் இருக்கும், விஷவாயுகள் தாக்கம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போகணும். ஆனால் ஜெர்மனோட டிஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கோவம் அடைய சிக்குது. அப்புறம் வெர்சல்ஸ் ட்ரீட்டிக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஃபியூரியஸாக மாறிடுறாரு. ஸோ ஏன்னா வெர்சல் ட்ரீட்டி வந்து ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு ட்ரீட்டி. ஸோ தன்னோட நாடு மேலே விசுவாசம் வந்து நம்ம நிறையவே வச்சிருந்த ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டி வந்து ரொம்ப கோவத்தை வந்து கிரியேட் பண்ணுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1919 ஒரு சின்ன ஸ்மால் குரூப்ல வந்து சேர்றாரு. அந்த குரூப் பேர் வந்து ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஓவர் பண்ணுறாரு. அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, நேஷனல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ்னு பேர் வைக்கிறாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாசி பார்ட்டின்னு அப்புறம் பேர் மாத்துறாங்க. 1923 ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா பவாரியாவில் போய் கண்ட்ரோல் வந்து சீஸ் பண்ண பார்க்குறாரு. மெர்லினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவரை கேப்சர் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் முடியலை. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ட்ரெஸ்ஸுக்காக, அதாவது தேச துரோகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. The Nazis could not effectively mobilize popular support till the early 1930s. It was during the Great Depression that Nazism became a mass movement. So கிட்டத்தட்ட 1930sல இவங்களால வந்து அவ்வளோ பாப்புலர் இருக்க முடியல. ஆனால் எப்போ பாப்புலர் இருந்தாங்கன்னா இந்த கிரேட் டிப்ரெஷன். ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா நாசிசம் ஒரு மாஸ் மூமெண்ட்டாக மாறிச்சு. As you have seen, after 1929 banks collapsed and business shut down, workers lost their jobs. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1929 அப்புறம் பேங்க்ஸ்ல வந்து கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சது, பிஸ்னஸ்லாம் ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட வேலை வந்து இல்லை. ஸோ ஹிட்லர் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பவாரியாவில் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரிப்பீட்டாக இருக்குது. இப்போ as we have seen, after 1929 bank collapse and business shutdown, workers have lost their jobs and the middle class were threatened with destitution. In such a situation, Nazi propaganda stirred hopes of better future. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாசிஸ் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு நாசி ப்ரொபகண்டா வந்து ஒரு ரொம்ப விஷயமா, அதாவது வந்து மக்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் கொடுக்குது. அதாவது ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் மெசேஜ் டைரக்ட் எய்ம்ட் அட் இன்ஃப்ளூயன்சிங் தி ஒப்பீனியன் ஆஃப் பீப்பிள் த்ரூ தி யூஸ் ஆஃப் போஸ்டர்ஸ், ஃபிலிம்ஸ், ஸ்பீச்சஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் 1928 நாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.6% ஆஃப் த ஓட் தான் வந்து கிடைக்குது ரைஸ்டாக்ல, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற பார்லிமெண்ட்ல. ஆனால் அதுவே 1932 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்லயே அதான் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக மாறுது. கிட்டத்தட்ட 37% ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இருக்குது. ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கராக இருந்தது. அவரோட பேஷன், அவரோட வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணாரு. ஸோ அண்ட் undo the injustice of Versailles Treaty and restore the dignity of German people. He promised employment for those who look for work and secure future for the youth. He promised weed out all foreign influence and resist all foreign conspiracies against Germany. ஸோ கிட்டத்தட்ட ஹிட்லர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கராக இருந்தார். இவரோட பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நடுவில் பரவ ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நேஷன் வந்து நான் பில்ட் பண்றேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்சல் ட்ரீட்டிக்கு அப்புறம், அதாவது இந்த வெர்சல் ட்ரீட்டியில் நடந்த இன்ஜஸ்டிஸ் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு ட்ரீட்டி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அண்டு பண்ணிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அசிங்கத்தையும் வந்து எடுத்துட்டு ஜெர்மன் பீப்புள் முன்னாடி எந்த அளவுக்கு டிக்னிட்டியோட இருந்தாங்களோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வாங்கி கொடுக்கதா சொல்றாரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதாவும், யூத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரான ஃபியூச்சர் கொடுக்கதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூம்பர்க் ரேலி, அதாவது நூம்பர்க்னா வந்து ஒரு பிளேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேலி நடந்தது. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இந்த நாசி பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக காட்டினாங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் வந்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய பார்ட்டின்னு. Hitler devised a new style of politics. He understood the significance of rituals and spectacle in mass mobilization.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து புது டைப் ஆஃப் பாலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து ரிச்சுவல்ஸ்லேயோ ஸ்பெக்டாக்கிள்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாஸ் மொபிலேஷன் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நிறைய மாசிவான ரேலிஸும் பப்ளிக் மீட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது. அண்ட் இன்ஸ்டில் அ சென்ஸ் ஆஃப் யூனிட்டி அமங் த பீப்பிள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிட்டியை கிரியேட் பண்ணாரு. இந்த ரெட் பேனர்ஸ் அதான் நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி ரெட் பேனர்ஸ் ஸ்வஸ்டிக் சிம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து மைத்தாலஜியில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் சிம்பிள் தான் வந்து யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஹிட்லர் சல்யூட். ஸோ ஹிட்லர் சல்யூட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். சாதாரண நம்ம சல்யூட் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு கை வந்து பார்த்தீங்கன்னா நேராக மேலே எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஹிட்லர் சல்யூட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ரிச்சுவலிஸ்ட் ரவுண்ட்ஸ் ஆஃப் அப்ளாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீச்சுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸ் ஆஃப் அப்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர் ஆஃப் ஸ்பெக்டகல்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்வீப்பிங் அண்ட் ஸ்ட்ரெயிட் காலம்ஸ் பார்க்கலாம், எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பிங்காகவும் இருக்குதா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாசியோட பவர் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. நாசி ப்ரோபகண்டா வந்து ஹிட்லர் எப்படி காமிச்சதுன்னா, அதாவது ஹிட்லரை வந்து மெஸ்ஸையா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவியரா, அதாவது இந்த மைத்தாலஜிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் நடுவுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எல்லாரையும் காப்பாற்றுவார். அதாவது ஹிட்லர் வந்து அந்த மாதிரி மெஸ்ஸையான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. It is an image that captured the imagination of people whose sense of dignity and pride had been shattered and who were living in a time of active economic and political crisis. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்கிறப்போ வந்து யார் வந்து காப்பாற்றுறாங்களோ அவங்கள வந்து மெசையான்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாசி ப்ரோபகண்டா வந்து ஹிட்லரை வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் தரமா வெல்கம் டு ரப்பிடியா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSEல ஹிஸ்ட்ரி சாப்டர் 3, அதாவது நாசிசம் அண்ட் த ரைஸ் ஆஃப் ஹிட்லர்ல எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ 30 ஜனவரி 1933 என்ன நடக்குதுன்னா, அப்போ வந்து இருந்த அந்த வெய்மார் ரிப்பப்ளிக்கோட பிரசிடென்ட் ஹிடன்பர்க் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்லருக்கு வந்து சான்சலர்ஷிப் பதவியை தராரு, அதாவது ஹையஸ்ட் பொசிஷன் வந்து கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இது மூலமா என்ன ஆச்சுன்னா நாசிஸ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரும் கிடைச்சது. ஹேவிங் அக்வயர்ட் பவர், ஹிட்லர் செட் அவுட் டு டிஸ்மேண்டல் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரூல். ஸோ பவர் கையில் கிடைச்சவங்க ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெமோக்ராட்டிக் ரூலில் என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் வந்து எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் பார்லிமெண்ட் பில்டிங்கில் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தீப்பத்தி எரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேசிலேட்டடாக இருந்தது, அதாவது இவரோட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறமா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் டிகிரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமா என்ன பண்ணுறாருன்னா இவர் எல்லா சிவிக் ரைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஃப்ரீடம் டு ஸ்பீச், பிரஸ், அசம்பிளி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாங்குறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கேரண்டி பண்ணியிருந்தாங்க யாருன்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் திரும்ப வாங்குறாரு. ஸோ அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மெயின் எனிமி வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல என்ன பண்ணுவாருன்னா யார் யாரெல்லாம் தேவையோ கூப்பிட்டு போய் அங்கே போட்டுருவாங்க. ஸோ அங்கே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெத் கேம்ப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி விடுவாங்க. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ், கெட்டோஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவையான இந்த ஜூஸ், போல்ஸ், அப்புறம் அவர் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு தேவையான நினைச்சாரோ ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டாரு. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் இந்த ரெப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்க்கு ரொம்ப சிவியராக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6808 அரெஸ்ட் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஒரு சின்ன ஊரில். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 500,000 தான் பாப்புலேஷனு. ஸோ 500,000 பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 lakhs. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6808 அரெஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குது. அதில் ஜஸ்ட் 1440 வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டோட மட்டுமே இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 52 டைப்ஸ் ஆஃப் விக்டம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நாசிஸ் வந்து பிரிச்சிருந்தாங்க. ஸ்பெஷல் சர்வேலன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாசிஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரெகுலர் போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் யூனிஃபார்மில் அதாவது அந்த எஸ்ஏவும் அது இல்லைன்னா வந்து இது நாங்கள் ஸ்ட்ராங் ட்ரூப்பர்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டப்போ இருந்தாங்க. இந்த கெஸ்டப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஸ்குவாட், கிரிமினல் போலீஸ் இல்லைன்னா செக்யூரிட்டி சர்வீஸ் கூட சொல்லுவாங்க, அதாவது எஸ்டி. இட் வாஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பவர் ஆஃப் திஸ் நியூலி ஆர்கனைஸ்ட் ஃபோர்ஸஸ் that gave the Nazi state its reputation as the most dreadful criminal state. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் மூலியமாக மட்டும் வந்து கிடைக்கிற பவரை விட அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிது. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாசி ஸ்டேட் வந்து ஒன் ஆஃப் த ட்ரெட்டட் கிரிமினல் ஸ்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அதாவது கவர்மெண்ட்டே வந்து கிரிமினல் சொல்கிறாங்க. பீப்புள் குட் நவ் பி டிடைன்ட் இன் கெஸ்டப்போ டார்ச்சர்
கேம்பஸ். ஸோ இந்த சேம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேச்சு கேட்குறேன் அவங்க எல்லாரையும் கொண்டு போய் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ரவுண்டட் அப் அண்ட் சென்ட் டு கான்சன்ட்ரேஷன் கேம்ப், ரிப்போர்ட்டட் at will or arrested without any legal procedure. So legal procedure எதுவுமே இருக்காது. டவுட்டா இருக்கா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. The police forces are given power to rule with impunity. ஸோ இந்த போலீஸ் கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பவரும் கிடைச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் ரெக்கவரிக்காக என்ன பண்ணணும் ஒரு எக்கனாமிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜால்மார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜால்மார்ஸ் ஜட்ஜ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹெல்ப் மூலமா ஃபுல் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபுல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ ஸ்டேட் ஃபண்டட் ஒர்க் கிரியேஷன் ப்ரோக்ராம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொடக்ஷன் இருக்கணும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனோட ஃபேமஸ் சூப்பர் ஹைவேஸ் வந்து கிரியேட் பண்றாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் கார், அதாவது எந்த ஒரு ஏழையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சீப்பான கார் கிரியேட் பண்றாரு. அதான் வோல்க்ஸ்வேகன். ஸோ ஃபாரின் பாலிசியில வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவிக் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. ஸோ அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து எடுக்கிறாரு. அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ரைன்லேண்ட் வந்து மறுபடியும் ரீஆக்குபை பண்றாரு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இந்த பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைன்லேண்டை வாங்கியிருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லோன் பே பண்ணதுனால ரைன்லேண்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீஆக்குபை பண்றாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் ஒன்று சேர்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்றாரு. அதாவது ஒன் பீப்புள் ஒன் எம்பையர் ஒன் லீடர், அதாவது ஒரே ஜனங்க ஒரே ஒரு எம்பையர் ஒரே ஒரு லீடர். He then went on rest German-speaking Sudetenland from Czechoslovakia and gobbled up the entire country. So இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கிறாரு. In all of this he had to the unspoken support of England. So இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது, which had considered the Versailles verdict too harsh. So இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த Versailles verdict வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷா இருந்தது அவர் சொல்றாரு. These quick success at home and abroad seem to reverse the destiny of the country. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்லயும் அதாவது அந்த நாட்டுக்குள்ளேயும் வெளியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால அந்த நாட்டோட டெஸ்டினி வந்து பார்த்தீங்கன்னா மாற போகுதுங்கிறது வந்து அவருக்கு அப்போ தெரியல. ஹிட்லர் டிட் நாட் ஸ்டாப் ஹியர். ஸோ ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நாட்டோட ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா தனியால் அவருக்கு அன்பு இருந்தது. ஸோ அந்த ராணுவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான அளவுக்கு அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைச்சு என்ன பண்றாருன்னா அந்த ராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் காசு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டுக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால தன்னோட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லாதுங்கிறதுனால அவருக்கு வந்து புரிய வருது. ஸோ ஏதோ ஒரு அழிவு நடக்க போகுதுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார் வந்து சூஸ் பண்ணுறாரு. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை வந்து தடுக்கிறதுக்காக. ஸோ இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து தடுக்கிறதா என்ன பண்றாருன்னா வார் வந்து சூஸ் பண்றாரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, ரிசோர்ஸ் வந்து நமக்கு டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்றது மூலமா கிடைக்கும் நினைக்கிறாரு. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா செப்டம்பர் 1939 அப்போ ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா போலாண்டை இன்வைட் பண்ணுது. ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் இவங்களுக்கு ஒரு வார் கிரியேட் ஆகுது. ஸோ செப்டம்பர் 1940 என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஒரு ட்ரைபார்ட்டி பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றாரு. யாருன்னா ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு ட்ரைபார்ட்டி பேக்ட் வந்து பண்றாங்க. இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட கிளைம் வந்து இன்டர்நேஷனல் பவர்ல ஸ்ட்ரென்தன் ஆகுது. பப்பட் ரெஜிமே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்றதுதான் செய்வாங்க, ஆனால் பப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரூலர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாசி ஜெர்மனிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. வேற இன்ஸ்டால்ட்னா லார்ஜ் பார்ட் ஆஃப் யூரோப். ஸோ நிறைய பார்ட் ஆஃப் யூரோப்ல இந்த மாதிரி பப்பட் ரெஜிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிருந்தாங்க. ஸோ 1940 எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வாஸ் அ பினாக்கிள் ஆஃப் ஹிஸ் பவர். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ல அதிகமாக வந்தது ஹிட்லர் தான். ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட லாங் டேர்ம் எய்மா, அதாவது ஈஸ்டர்ன் யூரோப் ஃபுல்லாக கான்கர் பண்ணுங்கிற அந்த எய்மோட வந்து பார்த்தீங்கன்னா போறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளைஸோ லிவிங் ஸ்பேஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனுக்கு நிறையவே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சோவியட் யூனியனை 1941 வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் பிளண்டர், ஹிட்லர் எக்ஸ்போஸ் த German Western Front to British aerial bombing and the Eastern Front to powerful Soviet armies. ஸோ இது மூலமா என்ன பண்ணுறேன்னா இவர் வந்து தப்பு பண்ணுறாரு. ஏன்னா சோவியட் யூனியன் போய் அட்டாக் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா ஜெர்மன் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல பிரிட்டிஷ் ஏரியல் பாம்பிங், அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஏரியல் பாம்பிங் பண்ணப்போ இந்த பக்கம் வந்து சோவியட்டோட பவர்ஃபுல்லான ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிச்சு. The Soviet Red Army inflicted a crushing and humiliating defeat on Germany at Stalingrad. After the Soviet Red Army hounded out the retreating German soldiers until they reached the heart of Berlin, establishing a Soviet hegemony over the entire Eastern Europe for a half a century thereafter. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த சோவியட் யூனியன்ல இருந்து சேர்ந்த இந்த அதாவது இந்த சோல்ஜர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஹாஃப் யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ பிடிச்சிடுறாங்க.
Meanwhile, the USA had resisted involvement in the war. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு வந்து வார்ல வரதுக்கு இன்வால்மெண்ட் இல்லை. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வர வேணும்னு நினைக்கிறாரு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் ஏன் அது வந்து பார்த்தீங்கன்னா வார்க்குள்ள வருதுன்னா ஜப்பான் வந்து தன்னோட பவர் வந்து ஈஸ்ட்ல எக்ஸ்பேண்ட் பண்றதா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த பியர் ஹார்பர்ல, அதாவது யூஎஸ் பியர் ஹார்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு பிடிக்காம அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்குள்ள இறங்கி அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய ஆட்டம் பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாக்கில, அதாவது ஹிரோஷிமா நாகசாக்கில பண்ண போடுறாங்க ஜப்பான்ல. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா May 1945 ஹிட்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிறாரு. From this brief account of what happened in the Second World War, now we return to Helmut and his father's story, a story of Nazi criminality during the war. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து தோட்டாரு. ஸோ அது மூலமா என்ன ஆகும், அவர் கூட இருந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்போ நம்மளே என்ன பண்ணுமோ அதுதான் திரும்பி நமக்கு செய்வாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசமா இருந்தா தன்னோட ஒரு பிசிஷியன். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட அப்பா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் guys, நான் அப்துல் welcome to our video. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSE ஹிஸ்ட்ரி சாப்டர் 3, அதாவது நாசிசம் அண்ட் தி ரைஸ் ஆஃப் ஹிட்லர் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். தி நாசி வேர்ல்ட் வியூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாசிஸ் வந்து கிரைம் வந்து கமிட் பண்ணது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலீஃப், ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருந்தது. இப்போ நாசிஸோட ஐடியாலஜிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட வேர்ல்டு வியூ தான் அவனோட ஐடியாலஜி. ஸோ அது பொறுத்த வரைக்கும் என்னன்னா மக்களுக்கு நடுவில் ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல், அதாவது ஒரு சோஷியல் மாதிரி இல்லாமல் ஒரு ரேஷியல் ஹைரார்கியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் பிரிச்சு இருக்கணும்னு சொல்றாரு. ஸோ இந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த blonde, blue-eyed Nordic German Aryans were at the top. ஸோ இந்த blue-eyed, அதாவது இந்த Nordic German Aryans, அதாவது ஜெர்மனியில் இருக்கிற மக்கள் அந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நார்டிக் ஜெர்மன் ஆரியன்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. ஸோ இவங்க தான் வந்து பெரியவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் ப்ளூ ஐடா இருப்பாங்க. ஆனா இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ரேஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ரேஸுக்கு வந்து வந்த ஒரு எனிமிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஆரியன்ஸோட ஆர்க் எனிமீஸ்னு கூட சொல்றாங்க. ஸோ எல்லா கலர்டு பீப்புளையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கலரு, அவங்களோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க. ஹிட்லர்ஸ் ரேசிசம் borrowed from thinkers like சார்லஸ் டார்வின் அண்ட் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஸோ ஹிட்லரோட ரேசிசம் ஐடியாலாம் யார்கிட்ட இருந்ததுன்னா இந்த சார்லஸ் டார்வின் கிட்டே இருந்தோம், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் கிட்ட இருந்தோம் வருது. ஸோ இந்த டார்வின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் சயின்டிஸ்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட கிரியேஷன் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இந்த கான்செப்ட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தாரு. ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்றாரு. சோர்சியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோர்சியல இந்த, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லரோட சீக்ரெட் புக். ஸோ அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கப்பட்டது இல்லை கிஃப்டா. இது வந்து யார் யாருக்கெல்லாம் அவங்களோட நெஞ்சில் வந்து தைரியம் இருக்குதோ, யார் யாரெல்லாம் அதை வந்து கான்கர் பண்ண முடியும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை வந்து யாரால வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும், யார் யாரால கான்கர் பண்ண முடியும் அவங்களுக்கு தான் இந்த இடம்லாம். ஸோ இங்க இருக்கிற பிரைமரி ரைட் டு ஓட் அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரைட் டு லிவ். ஸோ அதை வந்து யார் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்களோ ஸோ அவங்க கிட்ட தான் இருக்கணும். ஸோ ஒரு விகரஸ் நேஷன் வந்து தன்னோட டெரிட்டரியும் பாப்புலேஷன் சைஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் அப்படின்னா ஹிட்லர் வந்து இந்த இடத்துல அவரோட ஐடியாலஜியை சொல்றாரு. Those species survived on earth that could adapt themselves. ஸோ இந்த ஐடியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் எர்த்ல வந்து சர்வே ஆக முடியுமோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்ச் கண்டிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிப்பாங்க. We should bear in mind that Darwin never advocated human intervention in what he thought was a purely natural process of selection. However, his ideas were used by racist thinker and politicians to justify imperial rule over the conquered people. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்பீஷிஸ் வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஏற்றமே வந்து அடாப்ட் ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டார்வின் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷனை பத்தி எதுவுமே வந்து சொல்லல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸும் ரேசிஸ்ட் திங்கர்ஸும் இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி
அதாவது இந்த மக்களை வந்து எப்படி பிரிக்கணுங்கிறத இவங்க அதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நாசியோட ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். த ஸ்ட்ராங்கஸ்ட் ரேட் வுட் சர்வைவ், த வீக்கர் ஒன் வுட் பெரிஷ். அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கிற ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்வைவ் ஆகணும், வீக் ஒன்ஸா இருக்கிறதுலாம் பெரிஷ், அதை அழியணும். ஆரியன் ரேஸ் வாஸ் த ஃபைனஸ்ட், இட் had to retain its purity, become stronger and dominate the world. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரியன் ரேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனஸ்டான ரேஸ்னு சொல்றாங்க. அவங்க அது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பியூரிட்டி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிலையத்து வச்சிருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கராகவும் வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணணும். The other aspects of Hitler's ideology related to the geopolitical concept of Lebensraum or living space. He believed that new territories had to be acquired for settlement. This would enhance the area of mother country, while enabling the settlers on new land to retain an intimate link with the place of their origin. It would now also enhance the material resources power and the German nation. ஸோ இன்னொரு ஹிட்லரோட ஐடியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோபொலிட்டிக்கல் கான்செப்ட், அதாவது லிவிங் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், அதாவது லெபன்ஸ் ராம்னு சொல்றாங்க. அது மூலயமா எல்லாருக்கும் வந்து டெரிட்டரிஸ் வந்து நிறையவே இருக்கணும், செட்டில்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கணும்னு சொல்றாரு. ஸோ அதாவது அது அவரோட மதர் கண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா, அதாவது எல்லா இடத்துலயும் வந்து தன்னோட நாடு வந்து பெருசாகணும்னு சொல்றாரு. அந்த இடத்துல தன்னோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்டிமேட்டான லிங்கோட இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு தேவையான மெட்டீரியல் ரிசோர்ஸா இருக்கட்டும், ஜெர்மன் நேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்றாரு. ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு என்ன பண்றாருன்னா ஜெர்மன் பவுண்டரிஸை வந்து ஈஸ்டர்ட்ஸ்ல மூவ் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அவர் வந்து கான்சென்ட்ரேஷனை வந்து ஈஸ்ட் சைட்ல கொண்டு போக பாக்குறாரு. ஸோ ஜியாகிரபிக்கல்லா இப்போ போலாண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ ஏன்னா வந்து செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதே போலாண்டை போய் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி அட்டாக் பண்ணதுனாலதான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா போலாண்ட் வந்து தனக்கு ஒரு லெபார்டரி மாதிரி, அதாவது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு லெபார்டரி மாதிரி மாறிடுச்சுன்னு வந்து எல்லா மக்களும் சொல்றாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ரேஷியல் ஸ்டேட். ஸோ பவருக்கு வந்த உடனே நாசி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது creating an exclusive racial community of pure German by physically eliminating all those who are seen as undesirable in the extended empire. அதாவது உள்ள வந்துடுமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த நான் ஜெர்மன்ஸையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பியூர் ஜெர்மன்ஸ் கிடையாதோ, ரேஷியல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிசிக்கலா, அதாவது கொல்றாங்க. இது அவங்க யார் என்ன சொல்றாங்கன்னா அவங்களெல்லாம் அன்டிசைரபிள்ஸ்னு சொல்றாங்க, அதாவது பாவமே பார்க்க கூடாதவங்கன்னு வந்து சொல்றாங்க. நாசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டி தேவைப்பட்டது. அவங்களுக்கு எந்த மாதிரி சொசைட்டி தேவைப்படுதுன்னா பியூர் அண்ட் ஹெல்த்தி நார்டிக் ஆரியன்ஸ், அதாவது எல்லாரும் பியூராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற நார்டிக் ஆரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டாங்க. ஸோ இவங்க எல்லாரும் வந்து டிசைரபிள்ஸ். ஸோ நான் டிசைரபிள்ஸ்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நோய் இருக்கிறவங்களும் சரி, ஸோ உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு இருக்கிறவங்களும் சரி, ஊனமுற்றவங்களும் சரி, எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டுட்டாங்க. அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசைரபிள் நினைச்சாங்க. அந்த நாட்டுக்கு ஒரு அழிவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொமன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு வந்து இவங்கள சொம, அவங்க எல்லாத்தையும் கொண்டுன்னு எல்லாரையும் கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. Only they were seen as a worthy of prospering and multiplying against all others who were classed as undesirables. ஸோ இந்த மாதிரி இந்த அன்டிசைரபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ள வந்து இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறோட ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் வந்து சொல்றாரு. ஸோ இப்போ இவங்க மூலமா என்ன புரிய வருதுன்னா ஜெர்மன்ஸ்லாம் யார் யாருக்குலாம் இம்பியூரா இருக்காங்களோ, அப்நார்மலா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இருக்கிறது தகுதி வந்து இல்லைன்னு சொல்றாங்க. Under the euthanasia program, Helmut's father, along with the other Nazi officials, had condemned to death many Germans who were considered mentally or physically unfit. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெத்தோட அப்பா வந்து ஏன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெத்தோட அப்பா வந்து நாசியோட சில அஃபீஷியல்ஸோடய சேர்ந்து இந்த ஜெர்மன்ஸ்லாம் யார் யாரெல்லாம் மென்டலியும் ஃபிசிக்கலி அன்ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வார் 2 எண்டில், அதாவது ஜெர்மனி வந்து தோத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தானாகவே வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல இந்த ஜிப்சிஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா the group that were classified as the gypsy had their own community identity. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கம்யூனிட்டி ஜிப்சி கம்யூனிட்டி. இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க, அதாவது ஆஸ்குவிட்ஸ். ஸோ ஆஸ்குவிட்ஸ் என்ன இடம், டெத் ஃபேக்டரி இருக்கிறோட. ஸோ எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல போகிறாங்க. ஜூஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிசைரபிள்னு சொல்லலை. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஜிப்சிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்னு சொல்கிறது இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ரேஸ்ல இருக்கிறவங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நாசி ஜெர்மனியில் இருந்தப்போ இவங்க எல்லாரும் வந்து ரேஷியல் இன்ஃபீரியர்ஸ் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் பியூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறாங்க, இந்த சுப்பீரியர் ஆரியன் ரேஸை அழிக்கிறாங்கன்னு அதெல்லாம் சொன்னார். They are widely persecuted. Even Russia and Poles were considered superman. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வைடா என்ன சொல்றாங்கன்னா
persecuted சொல்றாங்க. அதாவது systematic organized punishment of those belonging to a group of religion. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸையும் போல்ஸையும் சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அண்ட் ஹென்ஸ் undeserving of any humanity. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு மனிதாபிமானம் பார்க்க தேவையில்லைன்னு வந்து சொல்றாங்க. யார் யாருக்குன்னா ரஷ்யன்ஸ்க்கும் போல்ஸ்க்குமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா when Germany occupied Poland and parts of Russia, capturing civilians were forced to work as slave labor. இந்த ஜெர்மனியில வந்து பாத்தீங்கன்னா போலாண்டை வந்து ஆக்குபை பண்ணப்போ ரஷ்யாவே வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபை பண்றப்போ இந்த கேப்சர் சிவிலியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவ் லேபரா ஒர்க் பண்ண வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஸ்லேவ் லேபர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா சாகணும். many of them died simply through hard work and starvation. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உழைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா செத்துடணும். Jews remained the worst sufferers in Nazism. Nazi hatred of Jew had a precursor in the traditional Christian hostility towards Jews. They had been stereotyped as killers of Christ and usurers. So அதான் வந்து பாத்தீங்கன்னா many lenders charging excessive interest, often used as a term of abuse. So இந்த ஜூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன்ஸால ரொம்ப ஹேட் பண்ணப்படுறாங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நாசி ஜெர்மனில, அதாவது இந்த நாசிஸ் வந்து ஏன் ஜூஸ் அந்த அளவுக்கு ஹேட் பண்றாங்கன்னா அவங்க வந்து இந்த ட்ரெடிஷ்னலா இந்த கிறிஸ்டியன் ஹாஸ்டிலிட்டில வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கில்லர்ஸ் ஆஃப் கிறிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கில்லர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்னு என்ன சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூசரர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது யூசர்னஸ் பாத்தீங்கன்னா இந்த மணி லெண்டர்ஸ் ரொம்ப அதிகமான அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூஸோட வேலை என்னவா இருந்ததுன்னா இந்த மணி லெண்டிங் தான் பாத்தீங்கன்னா அவங்களோட வேலையா இருந்தது. Until medieval time, Jews were banned from owning land. They served mainly through trade and money lending. So ஜூஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது இல்லை. ஸோ அவங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட்ல மணி லெண்டிங்ல தான் இருந்தாங்க. They lived in separately marked areas called ghettos. ஸோ எல்லாரும் வந்து கெட்டோஸ்ல தான் இருந்தாங்க. They were often persecuted through periodic organized violence and expulsion from the land. However, Hitler's hatred for Jews was based on pseudo-scientific theories of race, which held that conversion was no solution to the Jewish problem. It could be solved only through their total elimination. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கெட்டோவில் போய் கொண்டு போய் அடைக்கிறாங்க. ஸோ கெட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கலெக்டிவ்ல கொண்டு போவாங்க. ஸோ இந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டு டெத்துங்கிற ஒரு பார்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கெட்டோஸ்ல கூட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் கொஞ்சம் பீரியட் வயசுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுவாங்க. அவங்க இப்போ ஹிட்லரோட ஹேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதனால பார்த்தீங்கன்னா இல்லை. ஏழாவது பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான சயின்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு வந்து ஜூஸ் மேல ப்ராப்ளம் வந்தது. அதாவது என்னதுன்னா இவங்க எல்லாருமே வந்து ரேஸ்ல ரொம்ப கம்மியா இருந்தவங்கனால இவங்க எல்லாரையும் அழிக்கணும்னு ஹிட்லர் நினைக்கிறாரு. From 1933 to 1938, the Nazi terrorized, pauperized and segregated the Jews, compelling them to leave the country. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா pauperized, reduced to absolute poverty. அதாவது இந்த நாசி வந்து பாத்தீங்கன்னா டெரரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா pauperized, அதாவது அவங்க எல்லாரோட காசு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் செக்ரிகேட் பண்ணி அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி விட்டு லீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க எல்லாரையும் கொண்டுருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க. த நெக்ஸ்ட் பேஸ், அதாவது 1930 1945 வரைக்கும் அவங்க எல்லாரையும் கான்சென்ட்ரேட் பண்ணி சர்டன் ஏரியா, அதாவது நம்ம கெட் ஹவுஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கேஸ் சாம்பர்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் guys, நான் திரும்ப வெல்கம் டு வீடியோ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSE ஹிஸ்ட்ரி சாப்டர் 3, அதாவது நாசிசம் அண்ட் தி ரைஸ் ஆஃப் ஹிட்லர்ல எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாதாரண வார் இல்லாமல் ஷேடோ வார்ங்கிற மாதிரி, அதாவது அந்த வாரோட ஷேடோவில் the Nazi proceeded to realize their murderers racial ideals. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியலாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெனசைட் அண்ட் வார் பிகேம் டூ சைட் ஆஃப் த சேம் காயின். ஸோ ஒரு சைடில் வந்து எப்படி வார் நடந்ததோ இன்னொரு சைடில் வந்து ஜெனசைட், அதாவது ஜெனசைட்னா மக்கள், அதாவது ஒரே டைப் ஆஃப் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொத்து சாவடிக்கிறது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனசைட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா போலாண்டை வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. அப்புறம் அதை டிவைட் பண்ணுறாங்க. மச் ஆஃப் த நார்த் வெஸ்டர்ன் போலாண்ட் வாஸ் அனெக்ஸ் டு ஜெர்மனி. ஸோ மச் ஆஃப் த நார்த் வெஸ்டர்ன் போலாண்டை ஜெர்மனி வந்து அனெக்ஸ் பண்ணுறாங்க. போல்ஸ் வேர் ஃபோர்ஸ்ட் டு லீவ் தேர் homes and properties behind to be occupied by ethnic Germans brought in from occupied Europe. போல்ஸ்னா அதாவது போலாண்ட்ல இருக்கிறவங்க. ஸோ அந்த போல்ஸை வந்து அவங்களோட வீட்டில இருந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் விட்டுட்டு அதை வந்து எத்னிக் ஜெர்மன்ஸ் கிட்ட வந்து கொடுத்தாங்க. போல்ஸ் வேர் தென் ஹர்டட் லைக் cattle in other parts called the
ஜெனரல் கவர்மெண்ட். ஸோ ஒரு மாட்டு கூட்டத்தை வந்து எப்படி வந்து ஓட்டுவாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து பேர்ல்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட் பண்றாங்க. அதை வந்து ஜெனரல் கவர்மெண்ட்னு சொல்றாங்க. த டெஸ்டினேஷன் ஆஃப் அன்டிசேபிள் ஆஃப் த எம்பையர், அதாவது அன்டிசைரபிள்ஸ், அதாவது இறக்க பார்க்க கூடாதுங்கிற மாதிரி. இந்த இடத்துல அன்டிசைரபிள் யார் சொல்லுவாங்கன்னா இந்த ஊனமுற்ற ஜெர்மன்ஸ், அப்புறம் ஜூஸ், போல்ஸ், அப்புறம் நான் ஜெர்மன்ஸ், இவங்க எல்லாரையும் அன்டிசைரபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வந்து இந்த ஜெனரல் கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. மெம்பர் ஆஃப் த போலிஷ் intelligentsia were murdered in large numbers in order to keep the entire people intellectually and spiritually servile. So in the Polish intelligentsia வந்து நிறைய லார்ஜ் நம்பர்ஸை வந்து கொலை பண்றாங்க. ஸோ அது மூலயமா அவங்களோட பீப்புளை வந்து ஸ்பிரிச்சுவலி சர்வைலாக வச்சுக்கிறாங்க. போலிஷ் சில்ட்ரன்ஸ் who look like Aryans were forcibly stripped from their mothers and examined by race expert. If they passed the race test, they were raised in German families, and if not, they were deposited in orphanages where most perished. So இந்த இடத்துல இந்த போலிஷ் சில்ட்ரன்லாம் யாரெல்லாம் சில பேர் ஆரியன்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டில இருந்து வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து கூப்பிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து ரேஸ் எக்ஸ்பர்ட்ஸால எக்ஸாமின் பண்ண போறாங்க. ஸோ ஒருவேளை அந்த ரேஸ் டெஸ்ட் அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா அவங்கள ஜெர்மன் ஃபேமிலிஸ்ல ரைஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்கள ஆர்ஃபனேஜஸ்ல போட்டு அவங்களே பெரிஷ் பண்ணுவாங்க, அதாவது அழிச்சிருவாங்க. With some of the largest ghettos and gas chambers, the general government also served as a killing field for the Jews. So நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட்டோஸும் கேஸ் சேம்பர்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாம் நிறைய இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் கில்லிங் ஃபீல்ட் ஃபார் ஜூஸ்னு சொல்லலாம். ஸோ என்ன அர்த்தங்கிறது நம்ம அடுத்த ஸ்லைட்ல இருந்து தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த நீங்க வந்து பார்க்கலாம், இது குரூட்ஸ் ட்ரெயின், இதுல இடத்துல கோல்லாம் கூட்டு போங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கோல்லாம் கூட்டு போவாங்க. அதாவது ஜூஸ் வந்து இந்த இடத்துல வந்து டெத் சேம்பர்ஸ்க்கு கூட்டு போவாங்க. ஸ்டெப் டு டெத். இப்போ இந்த ஜூஸ் எல்லாம் எப்படி சாவடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜா வந்து பிரிக்கிறாங்க. அதாவது ஸ்டேஜ் 1 எக்ஸ்க்ளூஷன் 1933 இருந்து 1939 வரைக்கும் நடக்குது. அதாவது you have no right to live among us as citizens. நீங்க வந்து எங்க கூட சிட்டிசன்ஸா இருக்கிறதுக்காக எந்த ரைட்ஸுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அது மூலியமா என்னன்னா அவங்க எல்லாரையும் வந்து ஒரு இடத்த விட்டு அவங்க எங்க இடத்துல இருந்தாங்களோ, அதாவது அந்த ஜூஸ் எல்லாம் கலந்து இருக்கிற இடத்துல விட்டு இந்த ஜூஸ் மட்டும் தனியா வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போறாங்க, எக்ஸ்க்ளூட் பண்றாங்க, அதாவது ஒரு இடத்த விட்டு பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில லா வந்து போடுறாங்க. அதாவது நியூம்பர்க் லா ஆஃப் சிட்டிசன்ஷிப் எப்போனா செப்டம்பர் 1935. இப்போ அந்த லா படி யாரெல்லாம் ஜெர்மன் இல்லைன்னா ஜெர்மன் ரிலேட்டட் பிளட்டாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து இனிமேல் ஜெர்மன் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு தான் இந்த ஜெர்மன் எம்பையரோட ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் ஜூஸுக்கும் ஜெர்மனுக்கும் மேரேஜஸ் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு ஜூவுக்குமே ஒரு ஜெர்மனுக்குமே நடுவில் ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஷல் ரிலேஷன், அதாவது ஏதாவது ஒரு சண்டை வந்ததுன்னா அந்த இடத்துல அந்த ஜூ தான் வந்து கிரைம். அதாவது அந்த ஜெர்மனே வந்து அந்த ஜூ அடிச்சாலும் அந்த ஜெர்மனுக்கு வந்து எதுவும் தண்டனை கிடையாது. அதுபோல அந்த ஜூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரைம் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஜூஸ் were forbidden to fly the national flag. ஸோ அவங்க நேஷனல் ஃபிளாகை ஃப்ளை பண்ணக்கூடாது. ஸோ சில அதர் லீகல் மெஷர்ஸ், அதாவது என்னன்னா இந்த ஜூஸ் பிஸ்னஸ் எல்லாம் பாய்காட் பண்ணாங்க, கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது கூட வந்து ஜூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து லூட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ஜெர்மன்ஸ். ஏன்னா இப்போ தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால எல்லாத்தையும் வந்து லூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வேண்டலைஸ் பண்றாங்க. அதாவது வேண்டலைஸ்னா சூறையாடுறது. ஸோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறப்போ அவங்களோட சைனோஜாய்ஸ், அதாவது அவங்க வந்து எந்த இடத்துல வழிபடுவாங்களோ அதை வந்து உடைக்கிறாங்க, மென்லாம் ஆரம்பிச்சு பண்றாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு நைட் நடந்திருக்கு. அந்த நைட் ஆஃப் ப்ரோக்கன் கிளாஸ்னு சொல்லுவாங்க. எங்க ஃபிகர் 16ல பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் காமிப்பாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா ஃபார் ஆரியாஸ் ஒன்லி, அதாவது ஆரியன்ஸ் மட்டும் தான் அவங்க உட்காரணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்பாத்தி சிஸ்டம்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு, அதாவது the sign declares that this Nazi bathing resort is free of Jews. ஸோ ஜூஸ் வந்து எப்படின்னா ஒரு கிருமி மாதிரி பாக்குறாங்க. ஸோ அவங்க இல்ல இந்த இடம் வந்து இப்போ ஃப்ரீயா இருக்கு, ஜூஸ் வந்து இந்த இடத்துல இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ ஸ்டேஜ் 2 பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுக்கு அப்புறம் எங்க கூட்டு போங்க, கெட்டோஸ், அதாவது கெட்டோஸ்க்கு கூட்டு போறாங்க. இப்போ செப்டம்பர் 1941ல இருந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா ஜூஸுமே ஒரு எல்லோ ஸ்டார் ஆஃப் டேவிட் வந்து அவங்களோட பிரஸ்ல போட்டுக்கணும். இது வந்து அவங்களோட ஒரு ஐடென்டிட்டி மார்க் மாதிரி. இது அவங்களோட பாஸ்போர்ட், லீகல் டாக்குமெண்ட்ஸ், ஹவுசஸ் எல்லாத்துலயும் ஓட்டுவாங்க. அவங்க எல்லாரையும் ஜூவிஷ் ஹவுசஸ்லயும் கெட்டோஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. அது எங்கெங்க இடத்துல இருந்துன்னா லார்ட்ஸ் அண்ட் வர்சா இன் த ஈஸ்ட். தீஸ் became sites of extreme misery and poverty. ஸோ நிறைய மிசரியும் பாவர்ட்டி, அதாவது பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு பாவமான நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட்டோஸ்லாம் போச்சு. ஏன்னா ஜூஸ் வந்து அவங்களோட வெல்த் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு போயிடணும். சூன் அந்த கெட்டோல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இருக்காது, ஸ்டார்வேஷன் நடக்கும், டிசீஸ் வந்து அதிகமா இருக்கும், புவர் ஹைஜீனா இருக்கும்.
இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் பார்க்கலாம். திஸ் இஸ் ஆல் ஐ ஹேவ் டு செல். அதாவது என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, எல்லாத்தையும் விற்கணுமா அப்படின்னு பார்க்கணும்னு கேட்குறாங்க. Men and women were left with nothing to survive in the ghettos. அன்னிஹிலேஷன். இப்போ ஹிட்லரோட மெயின் எய்மே வந்து கொல்றது தான். ஸோ அதனால அன்னிஹிலேஷன்னா அழிக்கிறது. யூ ஹாவ் நோ ரைட் டு லிவ். ஸோ உங்களுக்கு வந்து வாழ்றதுக்கே உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படி கொல்றாங்கன்னா ஜூவிஸ் ஹவுசஸில், கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில், கெட்டோஸில், இங்கே எல்லா இடத்துல இருந்தும் டெத் ஃபேக்ட்ரிஸ்க்கு கூட்டு போகிறாங்க. அதாவது டெத் ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து கூட்டு போய் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எதில் கூட்டு போகிறாங்கன்னா கூட்ஸ் ட்ரெயினில் கூட்டு போகிறாங்க. அது எங்கெங்கன்னா போலாண்டு அந்த ஈஸ்ட் சைடில், அப்புறம் பெல்செக், ஆஸ்குவிட்ஸ், சோபிவோர், ட்ரெப்லெங்கா, செர்னோ, மேஜ்தானெக், இது எல்லாமே வந்து டெத் ஃபேக்டரிஸ் தான். இந்த எல்லா இடத்துலையும் வந்து கேஸ் சேம்பர்ஸ் இருந்தது. மாஸ் கில்லிங் வந்து கொஞ்சம் மினிட்ஸ்லேயே நடக்க ஆரம்பிச்சது சயின்டிஃபிக் ப்ரெசிஷனில். Killed were trying to escape the concentration camp in live wires. ஸோ இப்போ எஸ்கேப் ஆக பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்களால எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா அந்த இடத்துல லைவ் வயர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ லைவ் வயர்ஸ்னா கரண்ட் பாஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒயரில். அப்புறம் பைல்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் அவுட் சைட் த கேஸ் சேம்பர். ஸோ கேஸ் சேம்பர்ஸ்க்கு அவுட் சைடில் நிறைய பைல்ஸ் ஆஃப் க்ளோத் இருக்கு. அதாவது கேஸ் சேம்பர்ஸ்னா எங்கன்னா ஒரு பெரிய ரூமாக இருக்கும், அந்த இடத்துல காற்று கூட போக முடியாது. ஸோ அந்த கேஸ் சேம்பர்ஸ்குள்ள வந்து மக்கள் அடிச்சு ஒரே ஒரு வெண்ட் மட்டும் இருக்கும். அது மூலியமா வந்து பாய்சனஸான கேஸ் உள்ள போச்சுன்னா மினிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல எல்லாருமே வந்து இறந்துருவாங்க. இப்போ ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பை பார்க்குறப்போ ஃபுல்லாக எவ்வளோ லைவ் வயர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்குறப்போ ஷூஸ் டேக்கன் அவே ஃப்ரம் பிரிசனர்ஸ் பிஃபோர் த ஃபைனல் சொல்யூஷன். அதாவது ஃபைனல் சொல்யூஷன்னா இந்த டெத் சேம்பர்ஸில் வந்து அழிக்கிறதா சொல்கிறாங்க. அது எல்லாரோட ஷூ ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு தான் போவாங்க. ஸோ அது பார்க்கலாம் மரமலையே குஞ்சிருக்கும் கான்சன்ட்ரேஷன் கேம்ப். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இது கேமரா மேன் கேன் மேக் அ டெத் கேம்ப் லுக் பியூட்டிஃபுல். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் வெல்கம் டு வீடியோ. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSE ஹிஸ்ட்ரி சாப்டர் 3, அதாவது நாசிசம் அண்ட் தி ரைஸ் ஆஃப் ஹிட்லர் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எடுக்கல போகலாம். யூத் இன் ஜெர்மனி. ஸோ ஹிட்லருக்கு வந்து அந்த கண்ட்ரியில் வந்து யூத் மேலே தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா நாசி சொசைட்டியில் இருக்கிற சில்ட்ரன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அவர் நாசி ஐடியாலஜி சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாரும் வந்து அந்த ஒரு ஐடியாலஜி வந்து கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ நாசிசம்க்கு கீழே அந்த ஸ்கூல்ஸில் என்ன நடக்குதுன்னா அது வந்து கிளீன்ஸ் அப்புறம் பியூரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யார் யாரெல்லாம் வந்து ஜூஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஸோ சில்ட்ரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ரிகேட் பண்ணாங்க. ஜெர்மன் ஜூ, அதாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. அவங்க வந்து ஒன்றா உட்காரக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நேரமா அன்டிசேரபிள் சில்ட்ரன், அதாவது ஜூ, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, ஜிப்சிஸ், இவங்க எல்லாரையும் ஸ்கூலை விட்டு வெளியே துரத்துறாங்க. அப்புறம் கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் சேம்பர்ஸ்க்கு கூப்பிட்டு போய் கொள்றாங்க. ஸோ இதான் வந்து நாசி ஜெர்மனியில் செய்ய ஆரம்பிச்சாங்க. Good German children were subjected to process a Nazi schooling, a prolonged period of ideological training. School textbooks were rewritten. Racial science was introduced to justify Nazi idea of race. Stereotypes about Jews were popularized even through maths classes. Children were taught to be loyal and submissive, hate Jews and worship Hitler. Even function of sports was nurtured a spirit of violence and aggression among children. Hitler believed that boxing could make children iron-hearted, strong and masculine. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது குட் ஜெர்மன் சில்ட்ரனை வந்து ஒரு நாசி ஸ்கூலிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஐடியாலஜி ட்ரைனிங் வந்து நிறைய கொடுக்குறாங்க. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அதாவது சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. இது மூலிமா என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்கிற ரேஷியல் சயின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மூலிமா நாசி ஐடியா ஆஃப் ரேஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஜூஸ் வேர் பாப்புலரைஸ்ட் ஈவன் த்ரூ மேக்ஸ் கிளாஸஸ். ஸோ ஸ்டீரியோடைப்ஸ், இப்போ ஒருத்தங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோடைப், அதாவது ஜூஸை பற்றின ஸ்டீரியோடைப் வந்து மேக்ஸ் கிளாஸில் கூட வந்து பாப்புலர் பண்ணுறாங்க. மேக்ஸ் கிளாஸ்லன்னா நம்ம எதுவுமே படிக்க மாட்டோம், ஜஸ்ட் வந்து நமக்கு அந்த ஒரு மேக்ஸில் என்ன தேவையோ அது மட்டும் தான் படிப்போம். ஆனால் ஜூஸை பற்றி வந்து ஸ்டீரியோடைப்ஸை மேக்ஸ் கிளாஸில் கூட இருக்குது. சில்ட்ரன்ஸ் வந்து ஜூஸை வந்து ஹேட் பண்ணணும், ஹிட்லர் வந்து வர்ஷிப் பண்ணணும், லாயலாகவும் சப்மிசிவாக இருக்கணும் சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸில் கூட வந்து அவங்களுக்கு வந்து வயலன்ஸும் அக்ரெஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹிட்லர் வந்து என்ன நினைக்கிறான்னா இந்த ஸ்போர்ட்ஸில் பாக்ஸிங் வந்து ஒரு குழந்தைய அயன் ஹார்ட்டடாகவும் ஸ்ட்ராங்காகவும் மேஸ்குலைனாகவும் மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஸோ யூத் ஆர்கனைசேஷன் மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஜுகேஷன் ஜெர்மன் யூத் இன் ஸ்பிரிட் ஆஃப் நேச்சுரல் சோசியலிசம். இந்த யூத் ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் யூத்தை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்காக ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க. அதாவது இந்த ஸ்பிரிட் ஆஃப் நேச்சுரல் சோசியலிசம். 10 years hold had to enter junk walk. இந்த ஜங்க் வாக்குங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
10 years oldல இருக்கிறவங்க ஏறணும். At 14 all boys had to join the Nazi youth organization, Hitler youth. அதாவது நாசி யூத் ஆர்கனைசேஷன்ல ஹிட்லர் யூத்னு வந்து சொல்றாங்க. இது வந்து 14 ஏஜ்ல சேரணும். Where they learn to worship war, glorify aggression and violence. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்கூலை விட்டு எப்படி வந்து வாரை வந்து நம்ம செய்யணும், அப்புறம் வந்து அக்ரெஷன் எப்படி அதிகமாக்கணும், வைலன்ஸ் அதிகமாக்கணும், அப்புறம் டெமோக்ரஸி வந்து ஏன் வெறுக்கணும், ஜியூஸையும் கம்யூனிஸ்டையும் ஜிப்சிஸையும் வெறுக்கிறது, இது எல்லாருமே வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமா இந்த ஐடியாலஜிக்கலையும் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து லேபர் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது எப்போனா ஒரு ஏஜ் ஆஃப் 18 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லையும் நாசியோட ஆர்கனைசேஷன் எதுலையாவது வந்து ஜாயின் பண்ணணும். The Youth League of Nazis were found in 1922. 4 years later, it was named Hitler Youth to unify the youth movement under Nazi control. All other youth organizations were systematically dissolved and finally banned. அதாவது இந்த யூத் லீக் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹிட்லர் யூத்னு மாத்துறாங்க. நிறைய யூத் மூவ்மெண்ட்லாம் வந்து இருந்தது. ஸோ அந்த எல்லா யூத் ஆர்கனைசேஷனையும் வந்து டிசால்வ் பண்ணிட்டு கடைசியில வந்து பேன் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வெறும் ஹிட்லர் யூத் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. எல்லா பாய்ஸும் வந்து ஒரு 6 ஏஜஸ்ல இருந்து 10 வரைக்கும் வந்து ஒரு ப்ரிலிமினரி ட்ரைனிங் வந்து நாசி ஐடியாலஜில போவாங்க. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த ட்ரைனிங்ல வந்து ஒரு ஓத்தை வந்து எடுக்கணும். அதாவது அந்த ஓட் வந்து யாருக்கு வந்து ஹிட்லருக்கு லாயல்ட்டியா இருக்கும். In presence of this blood banner which represents for her, I swear to devote all my energies and my strength to the savior of our country, Adolf Hitler. I am willing and ready to give up my life for him. So help me God. From W. Schreider, The Rise and Fall of the Third Reich. So இதான் வந்து அவங்க எடுத்த அந்த ஒரு pledge. So இந்த pledge வந்து அவங்க வந்து கடைசியா வந்து எடுப்பாங்க. அப்புறம் ராபர்ட் லே, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் லேபர் ஃப்ரண்டோட ஹெட்டா இருந்தார். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா 3 வயசுல இருக்கிறப்போயோ வந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஒரு குழந்தை வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கையில வந்து ஒரு ஃபிளாக் கொடுத்து வேவ் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் வரும். அதாவது அந்த ஸ்கூல் பேர் தான் ஹிட்லர் யூத். அதுக்கப்புறம் மிலிட்டரி சர்வீஸ். பட் when all this is over, we don't let go of anyone. The labor front takes hold of them and keeps hold until they go to the grave, whether they like it or not. ஸோ அதுக்கப்புறம் விட மாட்டோம், அவங்கள வந்து பிடிச்சி வச்சுப்போம். ஸோ அது மூலயமா அவங்க வந்து சாகிற வரைக்கும் அந்த ஒரு மிலிட்டரி சர்வீஸ்ல தான் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் February 27 பார்க்குறேன், இந்த ஜூ சில்ட்ரன்லாம் வந்து இப்போ சாக போறாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத் ஃபேக்டரி கூட்டு போய் விட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட முன் நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்குள்ள எந்த ஒரு கோவம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ Figure 25ல desirable children that Hitler wanted to see multiplied. அதாவது desirable, இந்த இடத்துல desirableனா என்ன அர்த்தம்? undesirablesனா இந்த ஜிப்சிஸ் அப்புறம் ஜியூஸ் இவங்க எல்லாரும் undesirable சொல்லுவாங்க. இவங்களாம் desirableனா என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் வந்து ஜெர்மன்ஸ். இவங்க வந்து மல்டிப்ளை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில நிறைய விஷயம் எல்லாம் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லீகலான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்றது, குளோனிங், இதெல்லாம் வந்து அவங்க அப்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் வச்சு இவங்கள மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து யோசிச்சு இருக்காரு. A German blooded infant with his mother being brought from occupied Europe to annexed Poland for settlement. ஸோ ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிளட்டட், இவர் வந்து ஒரு ஜெர்மன். இந்த குழந்தைய வந்து யூரோப்ல இருந்து கூட்டு வந்து போலாண்ட வந்து இவங்க விடுறாங்க. நாசி கல்ட் ஆஃப் மதர்ஹுட். ஸோ மதர்ஸ், அதாவது கேர்ள்ஸை பற்றி வந்து நாசியில் என்ன பண்ணாங்க? ஸோ பார்த்தீங்கன்னா நாசி ஜெர்மனியில் சில்ட்ரன்லாம் வந்து உமன் வேர் ரேடிகலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மென். ஸோ சின்ன பசங்களே தான் சொல்லி தான் வளர்க்குறாங்க. அதாவது மென்னும் உமனை வேற. ஸோ இந்த இடத்துல உமனுக்கும் மென்னுக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணுங்கிறத வந்து நிறைய இடத்துல ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரகிளாகவே போயிட்டு இருந்தது. ஆனால் அது வந்து தப்பு, அதை வந்து சொசைட்டியவே டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நாசிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாய்ஸ் வந்து எப்படி வந்து அக்ரெசிவாகவும் மேஸ்குலினாகவும் ஸ்டீல் ஹார்ட்டடாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ, கேர்ள்ஸை வந்து ஒரு குட் மதராகவும் பியூர் பிளட்டட் ஆரியன் சில்ட்ரன் வந்து சுமக்கணும்னு சொல்கிறாங்க. கேர்ள் ஹேட் டு மெயின்டைன் த பியூரிட்டி ஆஃப் ரேஸ், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தெம்செல்ஃப் ஃப்ரம் ஜூஸ், லுக் ஆஃப்டர் த ஹோம் அண்ட் டீச் சில்ட்ரன் நாசி வேல்யூஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட்டியோட இருக்கணும். அப்புறம் ஜூஸ் கூட வந்து ஜூஸோட டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், அந்த வீட்டை பார்த்துக்கணும். அப்புறம் நாசி வேல்யூஸோட இருக்கிற சில்ட்ரன் வந்து டீச் பண்ணணும். அதாவது இந்த சில்ட்ரன் வந்து நாசி வேல்யூஸை டீச் பண்ணணும். They had to be the bearers of Aryan culture and race. ஸோ அவங்க தான் இந்த ஆரியன் கல்ச்சர் அண்ட் ரேஸோட பியரர்ஸாக இருக்கணும். ஸோ 1933 ஹிட்லர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, in my state mother is the most important citizen, but in Nazi Germany all mothers were not treated equally. ஸோ இந்த இடத்துல ஹிட்லர் என்ன சொல்றாங்கன்னா,
என் ஸ்டேட்ல மதர் தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான சிட்டிசன் சொல்றாங்க. ஆனா நாசி ஜெர்மனில எல்லா மதரும் ஈக்குவல் ட்ரீட் பண்ணல. Women who bore racially undesirable children were punished and those who produced racially desirable children were awarded. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா racially undesirable children, அதாவது ரேஸ் வந்து கலர் கம்மியா ஒரு வேலை ஹேண்டிகேப்டான சில்ட்ரன், ஸோ அந்த மாதிரி பிறந்தாங்கன்னா அவங்கள வந்து பனிஷ் பண்ணாங்க. அப்புறம் யார் யாரெல்லாம் டிசைரபிளான சில்ட்ரன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் அவார்ட் பண்ணாங்க. They were given favored treatment in hospitals and were also entitled to concession in shops and on theatre tickets and railway fares. ஸோ இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்ல அதிகப்படுத்துறாங்க. அப்புறம் வந்து ஷாப்ஸ்லையும் தேட்டர் டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்மியாக்குறாங்க, ரயில்வே ஃபேர்ஸ்லாம் கம்மியாக்குறாங்க. இது மூலியமா உமன் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக ஹானர் கிராஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதாவது பிரான்ஸ் கிராஸ் வந்து 4 சில்ட்ரனுக்கு, சில்வர் வந்து 6 சில்ட்ரனுக்கு, கோல்டு வந்து 8 இல்ல அதுக்கு மேல இருக்கிறதுக்கு. ஆல் ஆரியன் உமன் who deviated from the prescribed code of conduct were publicly condemned. அதாவது இந்த ஆரியன் உமன் வந்து யாரெல்லாம் இந்த prescribed code of conductல இருந்து தள்ளி போனாங்களோ, அதாவது எப்படி சொல்றது, இந்த ஜூஸோட வந்து போல்ஸோட ரஷ்யன்ஸோட வந்து ஏதாவது ஒரு கான்டாக்ட் வச்சிருந்தாலோ அவங்கள வந்து அசிங்கப்படுத்தாங்க. ஸோ எப்படின்னா அவங்க வந்து பரேட் பண்ணணும், அதாவது நடந்து போனாங்க அந்த தெருவில். ஸோ தெருவில் எப்படி நடந்து போனா அவங்களோட ஹோல் ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணிடணும், அதாவது மொட்டை அடிச்சுட்டு அவர் மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஃபேஸ், அதாவது கறி மாதிரி ஏதாவது பிளாக் அப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிட்டு, அப்புறம் வந்து ஒரு நெக்ஸ்ட்ல வந்து அனௌன்சிங் ஐ ஹவ் சல்யூட் த ஹானர் ஆஃப் அவர் நேஷன், எங்க நாட்டோட ஹானரே நான் கெடுத்துட்டேங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டை போட்டுட்டு அவங்க போகணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. அவங்க வந்து சிவிக்கான ஹானர், அதாவது அவங்களுக்குன்னு இருந்த ஒரு ஹானர் போயிடுச்சு. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை வந்து இந்த கிரிமினல் அஃபென்ஸ்க்காக வந்து எடுத்துக்குப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் அப்துல்லா, welcome to Rapidia. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSE History Chapter 3 Nazism and the Rise of Hitler Explanation Part 7 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். The art of propaganda. ஸோ ப்ரொபகண்டான ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து மக்களுக்கு காட்டுறது. ஸோ இந்த இடத்துல நாசிசம் வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து கொல்றாங்க. ஸோ அந்த கொல்றதை வந்து எப்படின்னா இப்போ ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் வந்து கொல்றேன்னா அதை வந்து நம்ம மர்டர் இல்லை கில்லுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல அவங்க வந்து சில ஸ்பெஷலான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது மூலியமா மக்களுக்கு வந்து இவங்க மேல, அதாவது ஜூஸ் மேல வந்து கொஞ்சம் கூட பரிதாபமே வராத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபகண்டா வந்து காட்டினாங்க. அதாவது நாசிசம் தான் வந்து நல்லது, இந்த ஜூஸ் எல்லாம் வந்து கெட்டதுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபகண்டாவை கிரியேட் பண்றாங்க. இதான் வந்து ஆர்ட் ஆஃப் ப்ரொபகண்டால நம்ம பார்க்க போறோம். ஸோ நாசி ரெஜியம் வந்து லாங்குவேஜையும் மீடியாவையும் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் எஃபெக்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிசஸோட வந்து செட் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கில் இல்லைன்னா மர்டரை வந்து அஃபிஷியலான கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மாஸ் கில்லிங், அதாவது ஜெனசைடு, அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், ஃபைனல் சொல்யூஷன், அதாவது ஜூஸுக்காக ஜூஸ் வந்து கொத்து சாவடிக்கிறப்போ அவங்களை வந்து மாஸ் கில்லிங், ஜெனசைடு அந்த மாதிரி வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், ஃபைனல் சொல்யூஷன், அப்புறம் டிசேபிள்டுக்காக எத்யூனேசியா, அப்புறம் செலெக்ஷன், அப்புறம் எவாக்குவேஷன், அதாவது டிஸ்இன்ஃபெக்ஷன். எவாக்குவேஷன்னா கேஸ் சேம்பர்ஸ்ல வந்து மக்களை போடுறது. Do you know what gas chambers are called? They were labeled disinfection areas. அதாவது டிஸ்இன்ஃபெக்ஷன், செலெக்ஷன், எத்யூனேசியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு வந்து சாவடிக்கிறது. அப்புறம் ஃபைனல் சொல்யூஷன், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னா ஜூஸ் கொள்றது. அப்புறம் எவாக்குவேஷன்னா பீப்புள் வந்து கேஸ் சேம்பர்ஸ்குள்ள கூட்டு போறது. அப்புறம் கேஸ் சேம்பர்ஸ்க்கு வெளியில கேஸ் சேம்பர்ஸ்னு எழுத மாட்டாங்க. என்ன எழுதுவாங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் ஏரியாஸ்னு எழுதுவாங்க. அதாவது ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து சரி பண்ணுன்னா அது டிஸ்இன்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஜூஸ் எல்லாம் கொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்க, அந்த ஜூஸை வந்து ஒரு இன்ஃபெக்ஷனுங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல. அப்போ டிஸ்இன்ஃபெக்ஷன் ஏரியாஸ்னா அந்த இடம் வந்து ஜெர்மனியை சுத்தப்படுத்துதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்து பாத்ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஷவர் எல்லாம் ஃபேக்கா இருக்கும். மீடியா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லி இருந்தாங்க. இது மூலியமா அந்த ரெஜிம் கிட்ட வந்து நிறைய வந்து பாப்புலரான வைல்ட் வியூ கிடைச்சது. Nazi ideas were spread through visual images, films, radio, posters, catchy slogans and leaflets. So நாசியோட ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப விஷுவல் இமேஜஸ், அப்புறம் ரேடியோஸ், ஃபில்ம்ஸ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கிட்ட பரவ ஆரம்பிக்குது. In posters, group identified as the enemies of German were stereotyped, mocked, abused and described as evil. ஜெர்மனுக்கெல்லாம் யாரெல்லாம் ஈவிலா இருக்காங்களோ, அதாவது எனிமியா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஸ்டீரியோடைப்பா வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. அப்புறம் மாக்ட், அதான் கிண்டல் பண்றாங்க. அப்புறம் அபியூஸ் பண்றாங்க. அவங்களை ஈவலா டிஸ்கிரைப் பண்றாங்க. சோஷியலிஸ்ட் லிபரல்ஸ் were represented as weak and degenerate.
அதாவது லிபரல்ஸையும் சோசியலிஸ்டையும் வீக்காவும் டீஜெனரேட், அதாவது ஒரு தடவை அடிச்சுட்டா திரும்ப வரமாட்டாங்க. ஸோ நீங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் எவ்வளவு தடவை நீங்க வந்து ஒரு விதமான மக்களை வந்து கொண்டுகிட்டே இருக்கிறப்போ திரும்ப திரும்ப வந்து நிறைய பேர் எழுந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, நம்ம தான் ஸ்ட்ராங்கிற மாதிரி காட்டுறாங்க. They were attacked as malicious foreign agents. Propaganda films were to create hatred for Jews. So Jews வந்து அந்த ஜூஸை பத்தி இருக்கிற கோவத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நிறைய ப்ரொபகண்டா ஃபிலிம்ஸ்ல எடுக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் இன்ஃபேமஸ் ஃபிலிம் தான் த எட்டர்னல் ஜூ. இந்த படத்தை வந்து ஜூஸ் வந்து ரொம்ப ஸ்டீரியோடைப் பண்ணியிருப்பாங்க, மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் டு உமன் அட் நியூம்பர்க் பார்ட்டி ரேலி 8 September 1934 Hitler said, "We do not consider it for the woman to interfere in the world of women. In his main sphere, we consider it natural that these two worlds remain distinct. What the man gives in courage on the battlefield, the woman gives in eternal self-sacrifice, in eternal pain and suffering. Every child that woman brings to the world is a battle waged for the existence of her people." So இந்த இடத்துல அவர் என்ன சொல்றவரானா, மென்னோட உலகம் வேற, உமனோட உலகம் வேற. ஸோ மென் வந்து எப்படி பேட்டில் ஃபீல்டில் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்க வந்து குழந்தைங்களை வச்சு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த குழந்தைய வந்து வளர்த்து அதை வந்து ஆளாக்குறது ஒரு பேட்டில் தான். அந்த பேட்டில் இருக்கிற ஒரு சோல்ஜர் மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க உமனை. Hitler and Nuremberg rally 8 September 1934 also said, "Woman is the most stable element in the preservation of a folk. She has the most unerring sense of everything. It is important to not let her race disappear, because it is the children who will be affected by all his suffering in the first place. That is why we have integrated the woman in the struggle of racial community, just as nature and providence her determined so." இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, உமன் தான் இருக்க ஸ்டேபிளான ஒரு எலிமெண்ட். இவங்க இருக்கிறதுனால தான் ஒரு ரேஸோட ஒரு டிக்னிட்டி வந்து இன்னும் வந்து டிசப்பியர் ஆகலை. இவங்க இருந்தால் மட்டும் தான் ஒரு ரேஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து அவங்களோட குழந்தைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றாரு. இந்த மாதிரி இந்த நியூம்பர்க் பார்ட்டி ரேலினா இந்த மாதிரி நிறைய ரேலி நடத்துவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ எதிர் நாடுகளுக்குலாம் ஒரு பயம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அளவுக்கு வந்து சோல்ஜர்ஸ் இருக்காங்களேங்கிற பயம், ஒரு பயம் வர்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்கிறாங்க. With flowing beards, wearing kaftans, in reality it was difficult to distinguish German Jews by the outward appearance, because they were highly assimilated community. They were referred to as vermin, rats and pests. இந்த இடத்துல கஃப்டான்ஸ், அதாவது பியர்ட்ஸ், இந்த ஃப்ளோயிங் பியர்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம் ஜெர்மன் இயர்ஸை வந்து வெளியே வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவங்கள வந்து ஹைலி வந்து அசிமிலேட்டட் கம்யூனிட்டியா சொன்னாங்க. அவங்கள வெர்மின், ராட், பெஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. பெஸ்ட்னா என்னன்னா இந்த தேவையில்லாத பூச்சிகள் அதெல்லாம் கண்டிப்பா அழிச்சிருவாங்க. அது இருந்தா பெஸ்ட் என்ன பண்ணும்னா, இருக்கிற இப்போ ஒரு வயல்வெளி இருக்குன்னா அந்த வயல்வெளியில இருக்கிற எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டுடும். ஸோ அதனாலேயே வந்து பெஸ்ட்லாம் இருந்ததுன்னா அதை அழிச்சிருவாங்க. நீங்க போய் கேட்டுருக்கலாம் பெஸ்டிசைட்ஸ், அந்த மாதிரி வந்து அந்த பெஸ்ட்டை வந்து அழிப்பாங்க. அப்புறம் ரேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருவாங்க. Their movement were compared to those of rodents. Nazism worked on the minds of people, tapped their emotion and turned their hatred and anger at those marked as undesirable. அவங்களோட ஒரு மூமெண்ட் எல்லாம் வந்து ராடன்ஸோட ஒரு மூமெண்டா, அதாவது நிறைய ரோடன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலி. ஸோ அந்த எலி வந்து எதாவது பண்ண கண்டுப்பாங்களா? இல்லை. நாசிசம் வந்து மக்களோட மனசுல வந்து பதிய வைக்கிறாங்க. அதாவது அவங்களோட எமோஷன், கோபம் எல்லாத்தையும் வந்து அன்டிசைரபிளுக்கு மேல வந்து மார்க் பண்றாங்க. அவங்கள பார்த்தாதான் கோபம் வரணும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்றாங்க. Nazism made equal effort to appeal all the different sections of the population. They sought to win their support by suggesting that Nazis alone could solve all their problem. ஸோ நாசிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன்லையும் வந்து அப்பீல் பண்ணுறதுக்காக நிறைய ஈக்குவலான எஃபெக்ட் வந்து போடுறாங்க. அவங்க வந்து நாசிஸ் வந்து தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுங்கிற மாதிரி வந்து ஒரு விஷுவலை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நாசி போஸ்டரை பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இவர் வந்து ஒரு ஜூ, இவர் வந்து மக்கள்லாம் எவ்வளோ இருந்தாலும் ஒரு ஃபுல் பேக் மேலே, அதாவது இந்த அளவுக்கு மடி தான் வந்து அவங்களுக்கான கடவுள், அவங்க எந்த அளவுக்கு வந்து சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு பத்தாது, அதுக்கு செய்யறதுக்காக என்ன வேணா கிரைம் பண்ணுவாங்க. until he can sit on a big sack of money, until he has become the king of money. ஸோ ஒரு பெரிய sack of moneyல உட்கார்ற வரைக்கும், அவர் தான் அந்த மணியோட கிங்கா மாறுற வரைக்கும் அவர் வந்து என்ன வேணா பண்ணுவாங்கங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் சொல்றாரு. ஜெர்மன் ஃபார்மர், யூ பிலாங் டு ஹிட்லர். ஒய்? அதாவது ஜெர்மன் ஃபார்மர்ஸ்லாம் ஹிட்லருக்காக தான் வேலை செய்யணும். ஏன்? இப்போ ஜெர்மன் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரெண்டு பெரிய டேஞ்சர் இருக்குங்கிற மாதிரி வந்து ஜெர்மன் சொல்றாங்க. ஸோ அது நாசி என்ன சொல்றாங்க? த ஒன் டேஞ்சர் அமெரிக்கன் எக்கனாமிக் சிஸ்டம், பிக் கேபிட்டலிசம். அதாவது அமெரிக்கன் எக்கனாமிக் சிஸ்டம் எப்படின்னா கேபிட்டலிசம், அதாவது பணக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, அது மூலியமா வந்து உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து இது கிடைக்காது. அது அதர் இஸ் த மார்க்சிஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் போல்ஷிவிசம். பிக் கேபிட்டலிசம் அண்ட் போல்ஷிவிசம் ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட்.
They are born of Jewish thought and serve the master plan of world Jewry. Who alone can rescue the farmer from this danger? National Socialism. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா போல்ஷ்விசிசம். அதாவது இந்த போல்ஷ்விசிசம்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா நம்ம ரஷ்யன் ரெவல்யூஷன்ல பார்த்துப்போம். போல்ஷ்விக் பார்ட்டி வந்து எப்படி கிரியேட் ஆச்சோ ஸோ அதே மாதிரி இந்த போல்ஷ்விசம் வந்து அப்புறம் கேபிட்டலிசமும் ரெண்டு மெயின் ப்ராப்ளம். இப்போ இதெல்லாமே ஜூவிஷ் தாட்டோட தான் வந்திருக்குது. இது எல்லாமே வேர்ல்டு லெவல்ல ஒரு ஜூவரி பிளான் தான். ஸோ இந்த வந்து யார் காப்பாற்ற முடியும்? நேஷனல் சோஷியலிசமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. The leaflet shows that how Nazis appealed to the peasants. A Nazi poster of 1920s. It has workers to vote for Hitler, the frontline soldier. So இந்த இடத்துல இந்த ஒரு நாசி போஸ்டர். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹிட்லருக்காக ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ சில இம்பார்ட்டன்டான டேட்ஸ் பார்க்கலாம். August 1, 1914 World War I நடக்குது, ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் November 9, 1918 4 வருஷங்களுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அந்த இடத்துல வந்து ஜெர்மன் வந்து தோக்குறாங்க. அப்புறம் November 9, 1918 proclamation of Weimar Republic. ஸோ தோத்த உடனே வெய்மார் ரிப்பப்ளிக் வந்து நடக்குது. அவங்க தான் வந்து அந்த ஒரு நாட்டோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. June 20, 1919 ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல சைன் பண்றாங்க. இதனால என்ன ஆகுது? ஹிட்லருக்கு கோவம் வந்து அவர் வந்து புரட்சி பண்ணி கிட்டத்தட்ட மாஸ் மூவ்மெண்ட் நடத்தி January 30, 1933 ஜெர்மனில சான்சலர் அப்ப இருந்த ஹிடன்பர்க் வந்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்துறாங்க. September 1, 1939 ஜெர்மனி போலாண்டை இன்வைட் பண்ணுது. இதான் வந்து செகண்ட் வேர்ல்ட் வாரோட பிகினிங். June 22, 1941 ஜெர்மனி USSR இன்வைட் பண்ணுது. ஸோ ஏன்னா வந்து சில பல நெகோசியேஷனுக்கு அப்புறம் வந்து ஜெர்மனி வந்து USSR இன்வைட் பண்ணுது. ஸோ இதான் வந்து ஜெர்மனி பண்ண மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இந்த மாதிரி பண்றப்போ என்ன ஆகுதுன்னா USSR வந்து இந்த பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா UK அதாவது யூரோப்ல அந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அட்டாக் பண்றாங்க. ஸோ இந்த மூலமா பண்றப்போ என்ன ஆகுதுன்னா எல்லா சைடுல இருந்து அட்டாக் பண்றாங்க. இதனாலதான் வந்து ஹிட்லர் வந்து தோக்கவே ஆரம்பிச்சாரு. அப்புறம் 23, 1941 என்ன நடந்ததுன்னா ஜூஸ்லாம் கொல்ல ஆரம்பிச்சாங்க. December 8, 1941 யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வார ஜாயின் பண்றாங்க. ஏன்னா ஹிரோஷிமா நாகசாக்கில வந்து அவங்க தான் குண்டு போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா பேர்ல் ஹார்பர்ங்கிற ஒரு இடத்துல ஜப்பான் வந்து தேவையில்லாம போயிட்டு USSR ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நிறைய எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் வேர்ல்டு வார் வேணாங்கிற மாதிரி இருந்த யூஎஸ்ஏல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர்ல் ஹார்பர்ல வந்து ஒரு பாம்பு போறாங்க. ஸோ அதனாலேயே என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கும் வந்து இவங்க ஜப்பான்ல ஹிரோஷிமாலையும் நாகசாக்கிலையும் அந்த ஒரு ஆட்டம் பிளாஸ்ட பண்ணி இவங்க செகண்ட் வேர்ல்டுக்குள்ள வராங்க. January 27, 1945 சோவியட் ட்ரூப்ஸ் லிபரேட் ஆஸ்குவேஸ். May 8, 1945 கடைசியா யூரோப்ல ஆலைடு பார்ட்டிஸ் வந்து விக்டரி அடைகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் பிரம்மா, வெல்கம் டு அப்படியா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSE ஹிஸ்ட்ரி சாப்டர் 3 அதாவது நாசிசம் அண்ட் தி ரைஸ் ஆஃப் ஹிட்லர் எக்ஸ்பிளனேஷன்ல கடைசி பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஆர்டினரி பீப்புள் அண்ட் கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஸோ சாதாரண மக்களும் ஹியூமனிட்டி அகேன்ஸ்டாக கிரைம்ஸை பற்றியும் அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ காமன் பீப்புள் வந்து நாசிசம்க்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து உலகத்தை வந்து நாசியோட கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க. அவங்க வந்து நாசி லாங்குவேஜை வந்து ஸ்பீக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெட்டாஃபர் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு உள் மனசுல வந்து பதிய வச்சிருக்காங்கன்னா யாராவது ஜீவ மாதிரி யாராவது ஒருத்தங்களை பார்த்தாலே போதும், அவங்கள பார்த்தாலே ஒரு கோவம் வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடுறாங்க மக்கள் மனசுல. ஜூஸோட ஹவுசஸ் வந்து மார்க் பண்ணி அதை வந்து சஸ்பீஷியல் நெய்பர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாசிசம் தான் அந்த நாட்டுக்கு பாஸ்பரிட்டியோ ஜென்ரல் வெல்பீயிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் நாட் எவ்ரி ஜெர்மன் வாஸ் a Nazi. Many organized active resistance to Nazism, braving police repression and death. The large majority of German, however, were passive onlookers and apathetic witnesses. ஸோ ஜெர்மன்ல எல்லாருமே நாசியா இல்லை, நிறைய பேர் வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான விஷயம் இது. ஸோ அதனால வந்து நிறைய பேர் செத்து போறாங்க. ஆனால் லார்ஜ் மெஜாரிட்டி ஆஃப் ஜெர்மன் வந்து எப்படி இருந்தாங்கன்னா அதை வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து கண்டுக்கலை. They were too scared to act, to defer, to protest. அவங்க வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்றதுக்கோ டிஃபர் பண்றதுக்கோ இல்லை ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கோ பயந்து இருந்தாங்க. They prefer to look away. அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர் நிமோலியர் இவர் வந்து யாருன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபைட்டர். இவர் வந்து இந்த ப்ரொடெஸ்டோட ஒரு ஆப்சன்ஸை பார்த்துட்டு வந்து என்ன நினைக்கிறாருன்னா ஜெர்மன்ஸுக்கு நடுவில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஸோ
ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தோட வந்து அதை பத்தி எழுதுறாரு. இப்போ ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்தை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தே கேம் அப் ஃபார் த கம்யூனிஸ்ட் வெல் ஐ வாஸ் நாட் அ கம்யூனிஸ்ட் ஸோ ஐ சே நத்திங். தென் தே கேம் ஃபார் த சோஷியல் டெமோக்ராட்ஸ் வெல் ஐ வாஸ் நாட் அ சோஷியல் டெமோக்ராட் ஸோ ஐ செட் நத்திங். Then they came for the trade unionists, but I was not a trade unionist. And they came for the Jews, but I was not a Jew, so I did little. Then they came for me, there was no one who could stand up for me. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ ஒருத்தர் இருக்காரு, அதாவது ஒரு சார்மையான பர்சன் கம்யூனிஸ்ட் தேடி வந்தாங்க. நான் கம்யூனிஸ்ட் இல்லை, ஸோ அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் சோஷியல் டெமோக்ராட்ஸை தேடி வந்தாங்க. நான் சோஷியல் டெமோக்ராட் கிடையாது, ஸோ நான் எதுவுமே செய்யலை. ட்ரேட் யூனியனிஸ்ட் தேடி வந்தாங்க. நான் ட்ரேட் யூனியனிஸ்ட் இல்லை, அதனால நான் எதுவும் செய்யலை. ஜூஸ் தேடி வந்தாங்க. நான் ஜூ இல்லை, அதனால நான் எதுவும் செய்யலை. கடைசியா வந்து எனக்காக வந்தாங்க, என்னை கூட்டு போறதுக்காக. ஆனா அப்ப எனக்காக வந்து நிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து யார் வந்து எல்லாரும் கூட்டு போறாங்கன்னா நாசிசம் சொல்றாங்க. அதாவது சாதாரண மக்கள் வந்து நாசிசம்க்கு எதிராக தட்டி கேட்காததுனால இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட், சோஷியல் டெமோக்ராட், ட்ரேட் யூனியனிஸ்ட், ஜூஸ் இவங்க எல்லாரையும் வந்து அவங்க செஞ்சு கூட்டு போய் அவங்க வந்து அழிச்சதுக்கு அப்புறம் கடைசியா இருக்கிறது மக்கள். சோ அவங்க வந்து இப்ப காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. What Jews felt in Nazi Germany is a different story altogether. Carlette Bredet secretly recorded people's dream in her diary and later published them in a highly disconcerting book called The Third Reich of Dreams. She describes how Jews themselves began believing in Nazi stereotypes about them. They dreamed of their hooked noses, black hair and eyes, Jewish looks and body movements. Two stereotypical images published in the Nazi press haunted the Jews. They troubled them even in their dreams. Jews died many deaths even before they reached the gas chambers. So Jews வந்து நாசி ஜெர்மனில எப்படி நடக்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்தது. ஸோ இந்த இடத்துல கேர்லெட் பேரடெட் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மக்களோட எல்லாரோட ட்ரீமையும் வந்து ஒரு டைரியில வந்து இது பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இதை வந்து என்ன சொல்றாங்க, தேர்ட் ரைச் ஆஃப் ட்ரீம்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஜூஸ் வந்து அவங்கள பத்தி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூஸ் வந்து இந்த நாசி சொல்ற ஸ்டீரியோடைப்ஸ் தான், நம்மளும் அந்த மாதிரி ஆளுங்க தாங்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஹூக்டு நோசஸ், பிளாக் ஹேர், அப்புறம் ஐஸ் இந்த மாதிரி தான் வந்து ஜூஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரீம்ல அவங்களே வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நிறைய ஸ்டீரியோடைபிக்கல் இமேஜஸ் வந்து நாசி பிரஸ்ல வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸை பார்த்து ரொம்ப அவங்களுக்கு பயம் வருது. ஸோ ஈவன் அவங்களோட கனவுல கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வருது. ஸோ இதனாலே வந்து நிறைய ஜூஸ் வந்து டெத் சாம்பர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே வந்து செத்துடுறாங்க. Inhabitants of the Warsaw Ghetto collected documents and placed them in 3 milk cans along with other containers. As destruction seemed imminent, these containers were buried in the cellars of building in 1943. This can was discovered in 1950. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா மில்க் கேன்ல, அதாவது இரும்பு பாத்திரத்துல வந்து உள்ள போட்டு அதை லாக் பண்ணி புதைச்சிடுறாங்க. ஸோ யாரும் வந்து இது திறக்கக்கூடாது, யாரும் வந்து பார்க்கக்கூடாது, எப்போ வந்து யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் எடுத்தா போதுங்கிற மாதிரி புதைச்சிடுறாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் 1950 வந்து எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அப்போதான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. நிறைய 3 மில்க் கேன்ல வந்து அடைக்கிறாங்க, நிறைய இன்னும் கண்டெய்னர்ஸ்ல கூட வைக்கிறாங்க. ஸோ மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு வந்து சில லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஹர் லிட்லர், பெர்லின், ஜெர்மனி. Dear friend, friends have been arguing me to write to you for the sake of humanity, but I have resisted their request because of the feeling that any letter from you would be an impertinence. Some things tell me that I must not calculate and that I must make my appeal whatever it may be worth. It is clear that you are today the one person in the world who can prevent the war which may reduce humanity to the savage state. Must you pay the price of an object however worthy it may appear to you to be? Will you listen to appeal of one who has deliberately shunned the method of war, not without considerable success? Anyway, I anticipate your forgiveness if I have erred in your writing to you. I remain your sincere friend M.K. Gandhi. ஸோ இந்த இடத்துல வந்து காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கூட இருக்கிறவங்கலாம் வந்து ஹியூமானிட்டிக்காக உங்ககிட்ட வந்து ஒரு லெட்டரை எழுதுங்கன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து எப்படி தோணும் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நான் வந்து இன்னைக்கு சொல்லலான்னு வந்து வந்தேன். ஸோ நீங்கள் தான் வந்து இருக்கிறதுல இன்னைக்கு ஒரே ஒரு ஆள், அந்த ஆளால் மட்டும்தான் வந்து ஒரு வாரே நிறுத்த முடியும். அது மூலிமா ஹியூமானிட்டியால் மறுபடியும் வெளியே வர முடியும்.
ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து ஹியூமனிட்டி அழிக்க வந்து ஒரு காசை வந்து பே பண்ணணுமாங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. அப்புறம் கடைசியாக அவரே வந்து ஒரு வேலை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இன்னொரு லெட்டர் எழுதுறாரு. We found out a non-violence, a force which if organized can without doubt match itself against a combination of all the most violent forces in the world. ஸோ இந்த இடத்துல வந்து காந்திஜி வந்து எதை சொல்றாருன்னா அஹிம்சையை பற்றி ஜெர்மன்ல இருக்கிற ஹிட்லர் கிட்ட போய் சொல்றாரு. ஸோ அவர் எப்படிப்பட்டாலும் அவர்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா அஹிம்சையை பற்றி சொல்ற கண்டிப்பாக அவர் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார். In non-violent technique, as I have said, there is no such thing as defeat. It is all do or die. ஸோ அந்த இடத்துல நீங்கள் செய் இல்லைன்னா சாவ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. வித்தவுட் கில்லிங் ஆர் ஹர்ட்டிங், யாரையும் நம்ம கொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஹர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் practically without money and obviously without the aids of science and destruction which you have brought to such perfection. ஸோ இதுக்கு வந்து சயின்ஸும் தேவையில்லை, டிஸ்ட்ரக்ஷனும் தேவையில்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து அது எதுவுமே தேவையில்லை. It is a marvel to me that you do not see that is nobody's monopoly. If not the British, some other power will certainly improve upon your method and beauty with your weapon. You are leaving no legacy to your people which they would feel proud. ஸோ இன்னைக்கு நீங்கள் செய்கிறத கொஞ்ச நாள்லேயே வந்து பிரிட்டிஷ் உங்களை நோக்கி செய்ய ஆரம்பித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ they cannot take pride in a heretical or cruel deed. However skillfully planned, I therefore appeal to you in the name of humanity to stop the war. ஸோ மறுபடியும் சொல்லிக்கிற வாரம் வந்து எவ்வளோ முடியுதோ நிறுத்திக்கோங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து காந்தி சொல்கிறாரு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட இந்த ஹிட்லரில், அதாவது இந்த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் சாப்டரில் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கணும் ஸோ அது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கவர் ஆஃப் சாப்டராக வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.